பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடும். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டை ஆமென் காலம் புகவே சேர்ந்து அவருடைய சிறகுகளால் நம்மை மூடுகிற தேவன். அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆமென். தேவனின் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்பிற்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000 10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாது. உன் தேவனும் தாவரமே. அது ஒரு காலத்தும் எங்களை ஒரு காலம் அது அணுகாமல் எங்களை பாதுகாக்கிறவரே. ஆதலால் சொல்லுவோம், செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பு என்னை சேருமோ? ஒரு வாதையும் என் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் என் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். தேவன் என் அடைக்கலம், தேவன் என் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் என்னை சேருமோ? ஒரு வாதையும் என் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் என் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆமென். உன் வழிகள் எல்லாம், உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர் காத்திடுவார். தங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். பாதங்களில் இடராத பாதங்கள் எல்லாம் கல்லில் இடராதபடி எங்களை ஏந்தி காக்கிறவரே. அவர் செட்டையின்
தம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே. ஆத்துமனே சரவர், எங்களுடைய ஆத்துமனேஸ்வரே, எங்களை தப்புவித்து முற்றிலும் ரட்சிக்கிறே. ஆத்துமனே சரவர் சேர்ந்து அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் தேவனின் அடைக்கலமே என் கோட்டை. தேவனின் அடைக்கலமே என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன்னதமானவரின் உயர் மறைவில் உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவர். சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே. என் ஆத்துமனே சரவர், எங்களுடைய ஆத்துமனேஸ்வரே, தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே. ஆத்துமனே சரவர், ஆமென். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உம்முடைய சிறகுகளுக்குள்ளாக எங்களை மூடி மறைக்கிறவரே, உமக்கே துதி கன மகிமை உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா என்று சொல்லுவோமா? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நீரே எங்களுடைய அடைக்கலம் ஆண்டவரே, எங்களுடைய கோட்டை, நீரே எங்களுடைய தேவன், நாங்கள் நம்பி இருக்கிறவரே, நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தர் நம்மை இந்த 5 மாத காலங்களிலும் கண்மணியைப் போல காத்து வருகிறபடினாலே கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை பாதுகாத்து வந்திருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். எத்தனையோ விபத்தின் செய்திகளை கேள்விப்படுகிறோம், ஆபத்தின் காரியங்களை கேள்விப்படுகிறோம். அதன் மத்தியிலும் கர்த்தருடைய பாதுகாப்பின் மேகம் நம்மை சூழ்ந்திருக்கிறபடினாலே இருதயத்தின் அடித்தளத்திலிருந்து நன்றிகளை செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை கொண்டு வரலாம். ஓசியா புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கும் பொழுது நமக்கு அது ஒரு பனியை போன்றது ஒரு காரியம் என்பதை வேதாகமத்தின் வாயிலிருந்து அறிய முடிகிறது. அப்படித்தானே கர்த்தர் நம்மை எத்தனையோ காரியங்களிலிருந்து நம்ம எல்லாரையுமே எழுப்பிவிட்டால் ஆளுக்கு 1-2 சொல்ல தான் செய்வோம். அந்த அளவிற்கு தேவனுடைய பாதுகாப்பு நம்மை சூழ்ந்து இருக்கிறது, நம்மை நடத்தி கொண்டு வருகிறது. பத்திரமாக நம்மை அவருடைய அந்த ஸ்தலத்திற்கு நம்மை கூட்டி சேர்க்க வல்லமையுள்ளதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. 34ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். யாருக்கெல்லாம் கர்த்தருடைய பாதுகாப்பு வேதத்திலே வேதாகம வாயிலாக நம்ம சில காரியங்களை பார்க்கலாம். அந்த பாதுகாப்பின் அடிப்படையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் என்ன? அந்த வாக்குத்தத்தங்களை, அந்த பாதுகாப்பு என்கிற பணியை நான் என் வாழ்விலே அனுபவிக்க, களி கூற, சுதந்தரிக்க என்ன செய்ய வேண்டும்? வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழனா சுத்திலும் பாளையம் இறங்கி அவர்களை என்ன பண்ணுகிறார்? விடுதலையாக்குகிறார். விடுதலையாக்குகிறன்னா ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கலாம், பாதுகாப்பற்ற சூழ்நிலையிலே இருக்கலாம். அதிலிருந்து தேவன் அவர்களை, கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளை விடுவிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தைக்காக நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். கர்த்தர் நாம் அவருக்கு பயப்படாத சூழ்நிலைகள் அநேகம் உண்டு. ஏதோ 1-2 நேரத்தில் தான் பயந்தது போல காட்டிக்கொள்ளுவோம். ஒரிஜினல் பயம் கூட இருக்காது. அப்படி இருக்கும் பொழுதே நம்மை பத்திரமாய் பாதுகாக்கிறார் என்றால், நிஜமாக அவருக்கு பயந்து வாழும் பொழுது நிச்சயமாகவே அவர்களை விடுவிக்கிறதற்கு கர்த்தர் போதுமானவர். வேதத்தின் வாயிலிருந்து சில காரியங்களை நாம் பார்க்கலாம். தாவீதை சவுல் கரத்திலிருந்து எப்படி கர்த்தர் பாதுகாக்கிறார்? 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஈசாயின் மகன் பூமியின் மேல் உயிரோடு இருக்கும் நாள் வரையும் நீயானாலும் உன் ராஜ்ய பாரமானாலும் நிலைப்படுவதில்லை. இப்போதே அவனை அழைப்பித்து என்னிடத்தில் கொண்டு வா, அவன் சாக வேண்டும் என்றான். அவன் என்ன செய்ய வேண்டும்? சாக வேண்டும். ஒரு வகையில் பார்த்தா தன்னுடைய மகளின் கணவன். எனவே சொல்கிற அறிமுகம் பாருங்க, ஈசாயின் மகன். ஒரு அற்ப ஜந்துவை போல, என்னுடைய குடிமக்களில் ஒருத்தன்பா, பூமியின் மேல் உயிரோடு இருக்கும் நாள் வரையும் தன்னுடைய மகனை பார்த்து சொல்கிறான், நீயானாலும் உன் ராஜ்யபாரமானாலும் நிலைப்படுவதில்லை. அவன் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் உங்களால் சிங்காசனத்தில் உட்கார முடியாது. அவன் என்ன பண்ண வேண்டும்? சாகணும். அதனால் இப்போமே நீ போ, அவனை கூட்டிட்டு வா. இதை பார்க்கும் பொழுது யோனத்தானுக்கே பிடிக்கலை. அவனையே கொல்லணும். அவன்கிட்ட எவ்வளோ திறமை இருக்குது. அசால்ட்டாக கோலியாத்தை ஜெயித்த ஒரு மனிதன், அவனிடத்தில் எவ்வளவு பலம் இருக்கிறது. அவனை போய் எதுக்கு நம்ம சாகடிக்கணும்? வேண்டாமே. நீங்கள் அதற்கு அடுத்த வசனங்களிலே பார்க்கும் பொழுது அவன் எதிர்க்கிறான், தகப்பனை எதிர்க்கிறான். ஏன் கொல்லணும்? அவன் ஏன் சாகணும்? இல்லைப்பா, அவன் கொல்லப்படத்தான் வேண்டும் சொல்லி என்ன பண்ணுறான்? அதுக்கு தன்னுடைய ஈட்டியை எரிகிறான். இந்த மாதிரி நான் அவனை குத்தி கொன்று போடுவேன், அவனை என்கிட்ட கூட்டிட்டு வா. இன்னொரு இடத்துல பார்க்குறோம் பாருங்க, 19ஆம் அதிகாரம் 1 வசனத்தையும் 10வது வசனத்தையும் வாசிக்கலாம். தாவீதை கொன்று போடும்படிக்கு சவுல் தன் குமாரனாகிய யோனத்தானோடும் தன் ஊழியக்காரர் எல்லாரோடும் பேசினான். இது இன்னும் கொடூரம் பாருங்க. குரூப்பாக உட்கார்ந்து ஆலோசனை அங்கே
நடத்தப்படுகிறது. இவனை எப்படியாவது கொன்று போட வேண்டும், இவன் வாழக்கூடாது. கோலியாத்தை கொன்னது ஒரு குற்றமா? நாட்டையே ஒரு அந்நிய மனிதனுடைய நிந்தனைக்கு தப்புவித்தானே, அதை அந்த ஊழியக்காரரும் எண்ணவில்லை. யோனத்தான் அதை நினைக்கிறான், ஆனால் அவனால் செயல்படுத்த முடியவில்லை. சவுல் முழு மூர்க்கமாய் தாவீதை கொன்று போட முயற்சிக்கிறான். 23ஆம் அதிகாரம். நாம் இதை மாத்திரம் பேச வேண்டுமானால் நமக்கு நேரம் கடந்துவிடும். 1 சாமுவேல் 23, 26, 27 வாசிக்கலாம். சவுல் மலையின் இந்த பக்கத்திலும் தாவீதும் அவன் மனுஷரும் மலையின் அந்த பக்கத்திலும் நடந்தார்கள். சவுலுக்கு தப்பி போக தாவீது தீவிரித்த போது சவுலும் அவன் மனுஷரும் தாவீதையும் அவன் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாய் அவர்களை வளைந்து கொண்டார்கள். அடுத்த கட்டம் பாருங்க. முதல்ல மகன்கிட்ட பேசுறான், அவனை கொன்றணும்ப்பா, அவன் செத்துறணும், அவன் போயிடணும், அவன் இருந்தா ராஜ்யபாரம் நம்ம கையில் நிலை வரப்படாது. இவனை அபிஷேகித்தவரே கர்த்தர் தான். இவனே ராஜாவாக வலிய அந்த போஸ்டில் உட்காரல. அதை மறந்து விடுகிறான். இந்த ராஜ்யபாரம் தன்னுடைய அடுத்த சந்ததிக்கு தான் என்று அவன் தீர்மானத்தோடு என்ன பண்ணுகிறான், தாவீதை கொன்று போட மகன்கிட்ட சொன்னால் ஒர்க் அவுட் ஆகாது. தன்னுடைய பிளான்ஸ்க்கு ஒத்து வருகிற ஊழியக்காரரோடு இணைந்து ஆலோசனை கொடுக்கிறான். ஆலோசனை மாத்திரமல்ல, செயல்படவும் செய்கிறான். மலையின் இந்த பக்கத்திலே சவுலு, அந்த பக்கத்திலே தாவீது. இவனுக்கு சவுலுக்கு தப்பிப்போக தாவீது தீவிரித்த போது அங்கே நோ வே டு எஸ்கேப், அங்கே தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை. இங்கே தாவீதையும் அவனோடு கூட இருந்த மனிதர்களையும் சவுலும் அவனோடு கூட இருந்த மனிதரும் பிடிக்கத்தக்கதாய் ரொம்ப கையெட்டி பிடிக்கிற அளவுக்கு க்ளோஸாக வந்துட்டாங்க, வளைந்து கொண்டார்கள். அங்கே தேவன் தாவீதை எப்படி தப்புவிக்கிறார் பாருங்க. 27க்கு வருவோம். அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுலிடத்தில் வந்து, நீர் சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்தர் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றார். இங்க பெலிஸ்தர் தேசத்துல வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, கர்த்தரே அனுப்புறார். என்னை நம்பி என்னை ஆராதித்து எனக்கு பயந்து என்னை சேவிக்கிறவனை நான் பாதுகாக்காமல் இருப்பேனோ? நான் அவனுக்கு பனியை போல் அல்லவா இருப்பேன். அவனை தொடுவதற்கு உனக்கு எந்த விதத்திலே துணிகரம் வந்தது? உன்னையும் உன்னுடைய ராஜ்யபாரத்தையும் காப்பாற்றினவனையே நீ அழிக்க முற்படுவாயானால் பெலிஸ்தர் தான் உனக்கு சரியான பதில் என்று சொல்லி, அந்த சமயத்திலே ஒரு ஆள் கரெக்டாக அந்த நேரமாக வரணும். சவுல் இடத்திலே நீ சீக்கிரமா வா, இதான் முக்கியம் உனக்கு. அங்கே பெலிஸ்தர் படையெடுத்து வந்திருக்கிறார்கள். 28 வருவோம். அதனால் சவுல் தாவீதை பின்தொடர்கிறதை விட்டு திரும்பி, கர்த்தருடைய செயலை அல்லாமல் எந்த ஒரு நபராலும் தாவீதை பாதுகாக்க இப்படியாக செய்ய முடியாது. அப்படி வேதம் தாவீதை கர்த்தர் எப்படி பத்திரமாய் பாதுகாக்கிறார். பொல்லாத மனிதர்கள் வளைந்து கொண்டாலும், தந்திரமான யோசனைகளை ஏற்படுத்தினாலும், தந்திரமான ஆலோசனைகளை செயல்படுத்தினாலும் பாதுகாக்கிறவர் கர்த்தர் என்பதை தாவீது தன் வாழ்க்கையிலே நன்கு அறிந்திருந்தான். அதனால் சவுல் என்ன செய்கிறான், தாவீதை பின்தொடர்கிறதை விட்டு திரும்பி, இப்போ அவன் எதிர்ப்பு எங்கே திரும்புகிறது? பெலிஸ்தருக்கு நேராக திரும்புகிறது. அடுத்து தாவீது எங்கே போகிறான்? அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு எங்கேதியில் உள்ள அரணிப்பான இடங்களில் தங்கினான். பாதுகாப்பான இடங்களிலே கர்த்தர் அவனையும் அவன் மனிதர்களையும் பாதுகாத்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. இவனை பாதுகாத்தவர் உங்களையும் என்னையும் பாதுகாக்காமல் போய்விடுவாரோ? கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பதிலே மிகவும் அக்கறையுள்ளவர். இன்னுமாக நம்ம இதை நீங்கள் உங்கள் சொந்த தியானத்திற்கு விட்டு விடுகிறேன். தாவீதை எப்படியெல்லாம் கர்த்தர் பாதுகாத்தார் என்பதை 1 சாமுவேல் 19க்கு பிறகு 2 சாமுவேல் ஒரு 2 அதிகாரங்கள் வரைக்கும் நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். சவுல் மேலே நமக்கு அவ்வளவு ஒரு கோபம், வருத்தம் ஏற்படும். ஆனால் இந்த தாவீதுக்கு அந்த சவுல் மேலே கொஞ்சம் கூட கோபமே வரல பாருங்க. அதை அடுத்து நாம் பார்க்கலாம். 2வதாக இஸ்ரவேலர்களை எகிப்திலிருந்து கானானுக்குள் அழைத்து வரும்படியாக கர்த்தரே மோசேயையும் ஆரோனையும் அனுப்புகிறார்.
மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்திற்கு போய் கேட்கிறார்கள், என்னை ஆராதிக்கும்படி என் ஜனங்களை அனுப்பிவிடு. அங்கே பலவிதமான கடின பாதைகளை சந்தித்த பார்வோன் முடிவிலே அனுப்பிவிடுவதற்கு சம்மதிக்கிறான். அப்படி வருகிற வழியிலே என்ன நடக்கிறது? அவர்களை எப்படி கர்த்தர் பாதுகாக்கிறார்? ஒரு கொடூர மனிதன் கரத்திலிருந்து பாதுகாக்கிற கர்த்தர், கொடூரமான இயற்கை பேரிடரிலிருந்தும் பாதுகாக்க வல்லவர். வாசிக்கலாம், யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 19-20 வாசிக்கலாம். அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன்னிருந்த மேகஸ்தம்பம் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடி. என்ன அழகு பாருங்க! இதெல்லாம் நீங்க அப்படியே உங்க இமேஜினேஷன்ல யோசித்து கொண்டே இதை வாசிக்க வேண்டும். எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் முழுதும் அங்கே சவுலையும் அவன் மனிதரையும் எப்படி திசை திருப்புகிறாரோ, இங்கேயும் தம்முடைய பிள்ளைகளை அங்கே பின்னால தொடர்ந்து வந்து விட்டார்கள். பார்வோ நாட்கள் அவன் படைவீரர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய சமூகம் அவர்களுக்கு எப்படி பனியை போல் இருக்கிறது. இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக முதல்ல நடந்து போனவர் இப்போ அப்படியே பேக்கில் வருகிறார், விலகி பின்னாக நடந்து. இப்போ முன் இருந்த மேக ஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. ஏன்? காரணத்தை ஆவியானவர் எழுதி வைக்க மறுக்கவில்லை, மறைக்கவும் இல்லை. இஸ்ரவேலரின் சேனையும் எகிப்தியரின் சேனையும் ஒன்றோடொன்று என்ன பண்ணிடக்கூடாது, சேர்ந்து விடக்கூடாது. இந்த மக்கள் அங்கிட்டு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு வந்துவிடும். இவங்களை பாதுகாக்க கூடாது என்பதல்ல, அவர்களுடைய அக்கிரமங்கள் அவர்களை பின்தொடர்கிறது. அவைகள் நடுவில் வந்தது. முன்னால் போகிறார், பின்னாலே வருகிறார், இப்போ சென்டருக்கு வந்து விடுகிறார். எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது. இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. உன் வாழ்க்கையில் இரவு என்ற பாதை வழியாய் போய்கொண்டிருக்கிறாயோ, கர்த்தர் அதை வெளிச்சமாக்குகிறவர். அந்த வெளிச்சத்தை கொடுத்து உன்னை பாதுகாக்கிறவர். அப்படி பாதுகாப்பதின் மூலமாக நான் உனக்கு பனியை போல் இருப்பேன் என்ற வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு அவர் மிகவும் போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா. யோசுவா 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தையும் 11வது வசனத்தையும் வாசிக்கலாம். யோசுவா 10:10-11. கர்த்தரோ அவர்களை இஸ்ரவேலுக்கு முன்பாக கலங்க பண்ணினார். கர்த்தரோ அப்படின்னா அவர் இவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்க, ஆனால் அவர் அப்படி செய்கிறார் என்கிற கான்செப்டிலே கர்த்தரோ அவர்களை இஸ்ரவேலுக்கு முன்பாக கலங்க பண்ணினார். நீங்கள் அதுக்கு முன்னால் இருந்த காரியங்களை படித்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது தெளிவாக தெரியும். நம்ம இது எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் நம்ம ஒரு ஞாயிற்றுக்கிழமை வருகிறோம், திரும்ப அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் உங்கள் திருமுகங்களை பார்க்க வேண்டியது இருக்கிறது. கொடுக்கப்பட்ட அந்த நேரத்திற்குள்ளேயே நாம் எல்லாவற்றையும் சொல்லிவிடவும் முடியாது, டம்ப் பண்ணவும் முடியாது. கேட்கிற கெப்பாசிட்டி கொஞ்சம்தான். நாம் கர்த்தருடைய சமூகத்திலே அடிக்கடி தங்கி தாபரிக்கிறவர்களாய் வாழ வேண்டும். ஏதோ ஒரு நாள், ஏதோ ஒரு மணி நேரம், அது அல்ல, எப்பொழுதும் தேவ பிரசன்னத்திலே வாழ்ந்திருக்கும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மை சூழும். எப்பொழுதுமே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மை சூழும் பொழுது கர்த்தருடைய பாதுகாப்பும் நம்மை சூழ்ந்திருக்கும். அதில் சந்தேகம் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. இங்கே போராட்டம் வருகிறது. கர்த்தரோ அவர்களை இஸ்ரவேலுக்கு முன்பாக கலங்க பண்ணினார். யோசுவா ஒரு குரூப் அடிச்சுக்கிட்டு இருக்கான். இங்கே கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? பெரிய கற்களை வானத்தில் இருந்து விழ பண்ணினார். பெரிய கல்மலை, நம்ம இன்னைக்கு ஆலங்கட்டி மலைன்னு சொல்லுவோம். அந்த மழை பெஞ்சிச்சுன்னா வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லி பிள்ளைகளையெல்லாம் உஷார்படுத்தும். போகக்கூடாது. ஏன்னா அந்த மழை விழுந்ததுன்னா நமக்கு காயங்கள் ஏற்படும், மரணம் கூட நேரிட வாய்ப்புகள் உண்டு. இங்கே பார்க்குறோம் பாருங்க, பெரிய கற்கள். கர்த்தரே பெரிய கற்கள்னு சொல்லுவார் என்றால் அது கனத்துக்குரிய, அதாவது ஹெவி கனம்னா நான் ஆனர் என்ற கனத்தை சொல்லலை.
வெயிட்டாக இருக்கக்கூடிய பெரிய கற்கள். அது வானத்திலிருந்து ஒரு மனிதன் மேலே விழுந்துச்சுன்னா அந்த மனிதனுடைய அவன் என்ன பராக்கிரமனாக இருக்கட்டும், ஞானியாக இருக்கட்டும், ஐஸ்வர்யவானாக இருக்கட்டும், அந்த கல்லுக்கு முன்னால் அவன் நிற்க முடியுமா என்ன? பெரிய கற்களை வானத்தில் இருந்து விழப்பண்ணினார், அவர்கள் செத்தார்கள். க்ளோஸ். கர்த்தர் என்ன அழகா எழுதி வச்சிருக்கிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம், உனக்கு விரோதமாக அவன் வர்றான்னு நினைக்கிறியா, அதை பற்றி நீ கவலைப்படாத, நீ என்கிட்டயே இரு, அதை மாத்திரம் பார்த்துக்கோ. அதை யோசுவாக்கு சரியாக செய்கிறான். இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொன்றவர்களை பார்க்கிலும், யோசுவா மூலம் அடிபட்டு இறந்தவர்களை பார்க்கிலும், கர்த்தருடைய பெரிய கற்களினால் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை இன்னியூமரபிள், அதிகம். அதை எண்ண முடியலை. அதனால தான் அது அதிகமாக இருந்தார்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. இப்போ 14க்கு வருவோம். எப்படி அதுக்கு இடையில ஒரு சம்பவம் நடக்கிறது. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளை ஒத்த நாள், அதற்கு முன்னாலேயும் கிடையாது, அதுக்கு பின்னாலேயும் கிடையாதுப்பா. அழகா ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். யுத்தம் உன்னுடையதல்ல, கர்த்தருடையது. நீ சும்மா இருன்றார். நம்ம என்ன பண்றோம்? அது எப்படி முடியும்? நான் எப்படி சும்மா இருப்பேன்? அப்போ நீயே பார்த்துக்கான்ட்டு போயிடுவார். யோசுவா, எங்கள் கூட நீங்களும் வாங்க ஆண்டவரே, எங்களால் முயன்றதை நாங்கள் செய்கிறோம், நீங்கள் எங்களுக்கு முன் செல்லுங்க ஆண்டவர். 2 பேரும் இணையும் பொழுது அங்கே அவர்கள் செத்தார்கள் என்றுதான் அந்த படக்காட்சி நிறைவடைகிறது. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக என்ன செய்கிறார்? யுத்தம் பண்ணினார். உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர் ஒருவர் உண்டு. அதை குறித்து நீங்கள் கொஞ்சம் கூட சந்தேகப்படவே வேண்டாம். நீங்கள் கர்த்தரோடு இருக்கிறீங்களா? அதுதான் முக்கியம். அடுத்ததாக வேதத்திலே அநேக வேதாகம வீரர்களை நாம் பார்க்க முடியும். தானியேலை நாம் பார்க்கிறோம். தானியேல் கர்த்தரால் மிகவும் அன்பு கூறப்பட்டவன். நாம் கர்த்தரிடத்திலே அன்பு கூறுவது, அந்த அன்பு வேற. கர்த்தருடைய அன்பு எனக்கு கிடைக்குமா, அது வேற. இப்போ ஒரு பெரிய பவர்ஃபுல் ஒரு அத்தாரிட்டி பர்சன் இருக்கிறாங்க, அவங்க லவ்விங்னஸ் உங்கள் மேலே இருக்குன்னா உங்களுக்கு எப்படிங்க இருக்கும்? சில்லுன்னு இருக்கு சொல்லுவோமா இல்லையா? அது பனியை போன்றது. ஒரு அதிகாரத்திலே, அந்தஸ்திலே, ஒரு உயர் மட்டத்தில் இருக்கிறவருடைய கண்களிலே ஒரு சாதாரண ஃபேவர் கிடைச்சிச்சுனாலே நமக்கு அது நம்மை சில் பண்ணி விடுகிறது, குளிர்விக்கிறது, நம்மை ஆறுதல் படுத்துகிறது. எனக்கு அந்த பாஸ் இருக்கிறாரு, பார்த்துக்குவார், அவர் சொல்லிட்டார் வேற, அவர் சொல்கிறத செய்கிறாரோ இல்லையோ தெரியாது. நம்முடைய ஹெவன்லி பாஸ் சொல்லுவார், செய்தும் காட்டுவார். செய்து காட்டினதை தம்முடைய ஞாபக புஸ்தகத்திலே எழுதி வைக்கவும் தவற மாட்டார். ஏனென்றால் அதை அவரே நினைவு கூறுகிறவராம். வேதம் அப்படித்தான் நமக்கு சொல்லுகிறது. வாசிக்கலாம் பாருங்க. தானியேல் 6ஆம் அதிகாரம் 22 26 வரைக்கும் வாசிக்கலாம். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு, பாருங்க, சிங்க கெபியிலே தூக்கி போடப்பட்டாச்சு. தூக்கம் தானியேலுக்கு தான் வரக்கூடாது. பாவிக, நான் எப்படியெல்லாம் இந்த நாட்டுக்கு ஆலோசனை கொடுத்துருப்பேன், என்னை இந்த ராஜா கொஞ்சம் கூட மதிக்கலை பாரு, தன் ஆட்களுக்கு தானே செவி கொடுத்துருக்கிறான், என்னை சிங்க கெபியில் போட்டானு. தானியேல் தான் தூங்கக்கூடாது. ஆனால் இங்கே பார்த்தா தானியேல் ஜாலியாக ஒரு சிங்கத்தின் மேலே தலையை வச்சிருக்கிறான், அடுத்த சிங்கத்தின் மேலே காலை போட்டிருக்கான். அந்த காட்சியை கொஞ்சம் யோசித்து பாருங்க. சிங்கம் அப்படிப்பட்ட சாயலை உடையதா? வாப்பா, நான் உனக்கு தலையணையாக இருக்கிறேன், வந்து படுத்துக்கோ, ரெஸ்ட் எடுத்துக்கோ சொல்லுமா சிங்கம்? அது இருக்கிற பசி வெறிக்கு ஏதாவது எலும்பு துண்டாது கிடைக்காதான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிற சமயத்திலே இவன் போய் அங்கே ஆழ்ந்த உறக்கத்திலே அயர்ந்து விடுகிறான். ராஜாவுக்கு தான் தூக்கம் வரும். ராஜா வந்து கேட்குறான் பாருங்க. இவனுடைய ஸ்டேட்மெண்ட் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் உணர்த்துகிற ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறது.
22 வாசிக்கிறோம் பாருங்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பிட்டார்ப்பா. ராஜா, உன்னை நல்லா தெரிஞ்சுக்கோ, அவர் தம்முடைய தூதனை அனுப்பி தாசனை விடுவித்தார். பாருங்க, சிங்கங்களின் வாயை தூதன் என்ன செய்து விட்டார்? கட்டி போட்டார். தானியேல் பார்த்தாரா? நம்மளா பேசுவோம். தானியேல் பார்த்தாரா? இவரை அடிச்சு விடுறாரா? இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, சில ஊழியர்களுடைய வார்த்தைகள், அதை அடிச்சு விடும் நல்லா. அப்படி தானியேல் அடிச்சு விடுறாரா? அவர் தரிசனம் பார்க்கிறவர். அவர் மற்றவர்களுடைய சொப்பனங்களையும் சொல்லுகிறவர். மற்றவர்களுடைய சொப்பனங்களை மாத்திரமல்ல, அதற்குரிய அர்த்தத்தையும் சொல்லுகிற ஒரு மனிதனுக்கு அங்கே தூதன் உள்ளே இறங்கி சிங்கங்களின் வாயை அப்படி பிளாஸ்டிக் போட்டு ஒட்ட வச்ச மாதிரி எல்லாம் அமைதலாக இருங்க. வந்திருக்கிறது யார் தெரியுமோ? தெரியும். யூதா கோத்திரத்து சிங்கத்தை ஆராதிக்கிற மனிதனுக்கு நாங்கள் தலை குனிந்து ஆராதிப்போம். அவனும் அந்த தெய்வத்துடைய ஈக்குவல் ஆனவன் எங்கள் பார்வையில். அதனால தான் தைரியமாக சொல்கிறான் பாருங்க. ஏன்னு கேட்குறீங்களா? நான் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். பிளெமிஷ்லெஸ், குற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை. கர்த்தருடைய பிள்ளைகளிடத்திலே உலகம் எதிர்பார்க்கிற சாயல், குற்றம் அற்றவனாக நாம் காணப்படும் பொழுது கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி நம்மை பாதுகாக்கிறவர். அடுத்து சொல்றார் பாருங்க, ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லை. நான் உனக்கு ஏதாவது கெடுதி செஞ்சிருக்கேனா? பாயிண்ட்டை சொருகிட்டான் பார்த்தீங்களா? உனக்கு ஏதாவது கேடு செஞ்சிருப்பேனா? அங்கே தான் அவனுடைய அந்த புத்தி சாதுரியம் வெளிப்படுகிறது. நம்மளா இருந்தால் உள்ளே போகும்போதே ராஜாவை கர்ஸ் பண்ணியிருப்போம். ராஜா, உனக்கு அறிவு இருக்காடா? நான் உனக்கு எவ்வளோலாம் நன்மை செஞ்சுருக்கேன், உன் ஃபைல்ஸ் எல்லாம் எவ்வளோ குயிக்காக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தேன், அதெல்லாம் மறந்துட்டியே. ஒரு வார்த்தையில் எல்லாத்தையும் முடிச்சிடறான். ராஜாவாகிய உமக்கு முன்பாக நான் நீதி கேடு செய்ததில்லை. அநீதியெல்லாம் தன் வாயை மூடும். ஏனென்றால் கர்த்தருடைய பாதுகாப்பு தேவனை நம்பி இருக்கிற பிள்ளைகளிடத்திலே உண்டு. 26க்கு வந்துருவோம். என் ராஜ்யத்தின் ராஜா தரியு. இந்த தரியு யாருன்னு கேட்டிங்கன்னா, எஸ்தருடைய மகன் என்று வரலாறு கூறுகிறது. எஸ்தர் அகாஸ்வேருவுக்கு பெற்றெடுத்த இந்த பையனை தன்னுடைய சமய மார்க்கத்தின்படியாக வளர்த்து வருகிறாள். நான் கர்த்தருக்கு முன்பாக செத்தாலும் சாகுறேன்னு சொல்லும் பொழுது, நான் என்னுடைய பிள்ளையை கர்த்தருக்கென்று வளர்க்காதிருப்பது எப்படி? அதனால் இந்த தரியுவுக்கு முழுவதுமாக எஸ்தரினுடைய சாயலும் இயேசு கிறிஸ்துவினுடைய சாயலும் ஒன்றரை கலந்திருக்கிறது. ஆனாலும் இவன் ராஜாவாய் இருக்கிறதுனால மனிதர்களுடைய சத்தத்திற்கு அவன் செவி மடுக்காமல் இருக்க முடியவில்லை. ஏனென்றால் முத்திரை அங்கே பதியப்பட்டு விட்டது. இந்த முத்திரையையே அந்த மக்கள் சொல்லுகிறார்கள், ராஜ முத்திரை இருக்கு, கவனம், நீ மீறி போயிடுவ, எங்களுக்கு தெரியும், நீ எப்படினாலும் டேனியலை பாதுகாக்க நீ யோசனை பண்ணுவ. அதெல்லாம் சான்ஸே கிடையாது. ஒரு இடத்திலும் தானியேலை பாதுகாக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்ட பொழுதிலும் கர்த்தருடைய பாதுகாப்பு தானியேலுக்கு அமைந்ததுனால ராஜாவே இப்போ சொல்கிறான் பாருங்க, இவங்க குமாரரையும் இவங்க மனைவிகளையும் கூட்டிட்டு வாங்க. அவங்களாம் என்னங்க பண்ணாங்க? நான் அப்படியே யோசித்து பார்க்குறேன். இந்த பயபிள்ளைங்க தானே சேட்டை பண்ணியிருக்காங்க. கர்த்தர் அங்கே ஒரு காரியத்தை உணர்த்துகிறார். இவங்க அவங்கவுங்க வீடுகளில் போய் என்ன செய்கிறாங்க? தங்க மனைவிகளிடத்திலே சொல்லுகிறார்கள். அப்போது அந்த மனைவிகள் தானியேலுக்கு அனுசரணையாக பேசுகிறார்களா என்பதை கர்த்தர் பார்க்கிறார். அவங்க வாயில் ஆமாம் போடணும் தான், எங்கேயோ இருந்து வந்தவன், அடிமை, கைதி, அவனுக்கு இந்த வாழ்வா? வீடுகளில் இருந்த சத்தம் ராஜாவுக்கு கேட்குதோ கேட்கலையோ, ராஜாதி ராஜாவுக்கு கேட்டு. அப்படியாப்பா, சரி சரி, நீங்கள் எல்லாம் கொளுத்து போய் இருக்கிறீங்க தானே, நீங்கள் சிங்கங்களுக்கு நீங்கள் தான் சரியான விருந்து. பாருங்க,
24 நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய குமாரத்திகளை பற்றி இங்கே பேசப்படலை, மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். கெபியில தாங்க போட்டாங்க. உள்ளே போய் விழுகிறதுக்கு முன்னமே எலும்பே காணாங்க. அப்போ எந்த அளவுக்கு சிங்கம் பீறி போட்டிருக்கோம். பசியின் கொடுமை. நம்ம 1 மணி நேரம் பின்னால் சாப்பாடு டிலே ஆச்சுனாலே நம்ம மூஞ்சி மாறும், கோபப்படுவோம், பக்கத்தில் கடை இருக்கா வாங்கிக்கிடுவோம்னு நினைப்போம், சாப்பிட்டே வந்திருக்கலான்னு சொல்லுவோம், முணுங்கிட்டே இருப்போம். நம்முடைய அந்த ஹியூமன் சென்சஸ் எல்லாத்தையும் வாமிட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்புறம் கடைசியில் சாப்பிடும்போது சொல்லுவோம், என்ன செய்ய பொறுத்துக்கிட்டேன். அவ்வளோ நேரம் முணுமுணுத்தது அந்த வீட்டாருக்கு தான் தெரியும். ஆனால் இவர் சிம்பிளாக சொல்லுவார், நான் பொறுத்துக்கிட்டேன். பாருங்க, கர்த்தர் நம்முடைய காரியங்களை உள்ளேயும் பார்க்கிறவர், வெளியேயும் பார்க்கிறவர். இவங்க எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. இப்போதான் ராஜாவுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு தேசத்துக்கு அறிவிக்கிறார். நான் சொல்கிறேன், எல்லா பாஷைக்காரருக்கும் எல்லா ஜாதியாருக்கும் நான் சொல்கிறது என்ன தெரியுமா? உங்களுக்கு சமாதானம் பெருக கடவுள். நான் ராஜான்ற முறையில் உங்களை வாழ்த்துகிறேன். நடந்து போச்சு இந்த சம்பவம். அதனால இனிமே என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் யெகோவான்னு சொல்லலைங்க, தானியேலின் தேவன் சொல்றார். என்ன ஆச்சரியம் பாருங்க. தானியேலின் தேவனுக்கு முன்பாக என்ன பண்ண வேண்டும்? நடுங்கி பயப்பட வேண்டும், நடுங்கணும், பயப்பட வேண்டும் என்று நான் தீர்மானிக்கிறேன். நான் சொல்றேன். இந்த ஆத்தரைசேஷன் அனௌன்ஸ்மெண்ட் தான் கர்த்தருக்கு அங்கே மகிமையை கொண்டு வருகிறது. என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் எப்படிப்பட்டவர்? ஜீவனுள்ள தேவன், உயிரோடு இருக்கிற தேவன். அவர் உயிரோடு இருக்கிறதுனால தான் தானியேலை உயிரோடு பாதுகாக்கிறார். அவர் உயிரோடு உள்ளவர், ஜீவனுள்ள தேவன். அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து பத்திரமாய் பாதுகாப்போடு அழைத்து வருகிறார். எவ்வளவு பெரிய செங்கடலாய் இருக்கட்டும், அது எவ்வளவு தண்ணீரின் அலைகளினாலே ஆர்ப்பரிக்கட்டும், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் ஒரு கோலை நீட்டினா போதும், தண்ணீர் தானாக என்ன செய்யும்? பிரிந்து பாதையை கொடுக்கும். அப்படிப்பட்ட தேவன் என்னை ஆராதிக்க வேண்டும். அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். அவருடைய ராஜ்யம் அழியாதது. அவருடைய கர்த்தத்துவம் இன்னைக்கு நாளைக்கு இல்லப்பா, கடைசி வரைக்கும். இவர் எழுதின காலம் எங்க? நாம் இப்போ முடிவு காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நாமளும் இந்த வார்த்தையை தைரியமாக சொல்லலாம். முடிவு பரியந்தம் அவருடைய கர்த்தத்துவம் மாத்திரம்தான் நிற்கும். வேற ஒரு காரியம் நிற்கவே முடியாது. சத்துருவோ எந்த பொல்லாத மனிதர்களோ இந்த கர்த்தத்துவத்தை எதிர்த்து நிற்கவும் முடியாது, எதிர்த்து நின்று வாழவும் முடியாது. நமக்கு தானியேல் ஒரு பெரிய முன் உதாரணம். அடுத்ததாக நம்ம ஆதியாகமத்துக்கு வருவோம். 39ஆம் அதிகாரம் 4-5 வாசிக்கலாம். யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனும் ஆக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். 21 23 வரையும் வாசிப்போம். கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வது எல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். கர்த்தர் அவனுடைய இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. என்ன அருமையாக இங்கே போடப்பட்டு இருக்கிறது பாருங்க. 39ஆம் அதிகாரம் 4-5 பார்க்கிறோம். யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து போத்திபார் வீட்டிலே கொண்டு போய் வேலைக்காரனாக விற்கப்படுகிறான். அங்கே தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை உண்மையாக செய்கிறான். அவன் காரிய சித்தியுள்ளவன் என்பதை, அவன் எந்த வேலையை செஞ்சாலும் அதில் ஒரு பிளெஸ்ஸிங்ஸை நான் பார்க்குறேன்றத போத்திபார் வாயிலிருந்து வருகிறது. இன்றைக்கி நம்ம ஒரு வீட்டில் இருக்கிறோம். நம்மை வைத்து அவர்களுக்கு ஆசீர்வாதமாக நாம் இருக்கிறோமா அல்லது பாரமாக நாம் இருக்கிறோமா?
இங்கே போத்திபார் யோசேப்புக்கு ப்ளஷராக இருக்கிறான், தயவு வைக்கிறான். அவனை தனக்கு ஊழியக்காரனும் மேனேஜர் ஆக்கிடுறான், விசாரணைக்காரன் ஆக்கிடுறான். அடுத்து பாருங்க, தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டான். நானும் என் ஒய்ஃபும் தவிர எல்லாம் நீ தான்ப்பா ஆளுகை செய்யணும். 5வது வசனத்துக்கு வருவோம். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரனும் ஆக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தார். பாருங்க, இவன் நிமித்தம் தான் அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படுகிறது. அப்ப அதுக்கு முன்னால போத்திபார் ஆசீர்வாதம் அற்றவனாய் தான் இருந்திருக்கிறான். ஏதோ ராஜாங்கத்திலே ஒரு வேலையிலே இருந்திருக்கிறான். பாருங்க, எல்லாவற்றிற்கும் இவனை விசாரணைக்காரனாக்கினது முதற் கொண்டு கர்த்தர், யோசேப்பு இல்ல, கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம், ஃபார் த சேக் ஆஃப் ஜோசப், அந்த எகிப்தியன் வீட்டை, அப்போ எகிப்தியரையும் ஆசீர்வதிக்கிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர். நம்ம நினைக்கிறோம் இஸ்ரவேலருக்கு தான் ஆசீர்வாதம், எகிப்தியனு என் மேலே நம்பிக்கையாய் இருப்பானே, ஆனால் அவன் தரியுவாய் இருக்கட்டும், அவன் போத்திபாராய் இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், என் மீது நம்பிக்கை வைக்கித்து எனக்கு பயப்படுகிற பிள்ளைகளை நான் பாதுகாப்பதிலே அக்கறை உள்ளவராய் இருக்கிறேன். அடுத்து அந்த பாதுகாப்பு, அந்த ஆசீர்வாதத்தை வேதம் சொல்லுகிறது, வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும். பிராக்கெட்ல இது மட்டும் இல்லைங்க, அப்படி சொல்லப்படலை, எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. அப்படிப்பட்டவனே யோசேப்பை என்ன செய்து விடுகிறான்? தன் மனைவியினுடைய சொற்கேட்டு நம்பி விடுகிறான். ஒரு பக்கம் அவனுக்கு நம்பிக்கை வரலை, சான்ஸ் இருக்காதே, இது ஏதாவது கோல்மால் பண்ணும், என் ஒய்ஃபை பற்றி எனக்கு தெரியாதா என்ன, இந்த பக்கமெல்லாம் இந்த பக்கத்தை பற்றி அப்படி தானே சொல்லும். முன்னால் வந்து ஆமாம்மா எஸ்மான்னோம், பின்னால் போய் சொல்லும் அப்படிதான், அப்படி சொன்னாதான் நம்ம வண்டி ஓடும். அப்படி ஒருவேளை போத்திபார் தன்னுடைய வீட்டை கொண்டு சென்று இருக்கலாம். எனக்கு தெரியாதா என் மனைவியை பற்றி, இவன் எபிரேயன், பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்கிறான், நான் ஒரு திருநங்கை, என்னால் இவளுக்கு எந்த விதமான சிற்றின்பங்கள் இல்லை, அதனால் நான் என்ன பண்ண முடியும், இது எதாவது பண்ணியிருக்கோம், இருந்தாலும் பப்ளிக்காக இவ சொல்லுகிறாள். பப்ளிக்காக சொல்லும் பொழுது என்னை நான் அவமானப்படுத்துகிறதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. என்ன நானே திருநங்கையும் காட்டிக்கொள்ள முடியுமா என்ன? அதுக்கு தான் யோசேப்பு நீ ஜெயிலில் போய் இருப்பான். கர்த்தர் பார்க்கிறார், அது அநீதியான செயல், உண்மை இல்லை, இவன் மேலே தப்பு இருந்து ஜெயிலில் போட்டால் ஓகே, தப்பை நான் அந்த பொல்லாங்கு செய்வது எப்படின்னு கர்த்தருக்கு பயந்து தன்னை காத்து கொண்ட மனிதனுக்கு கிடைத்த விளைவு சிறைவாசம். அந்த சிறைவாசத்திலே 21 படிக்கிறோம். கர்த்தரோ, அங்கே யோசுவா 10:10 படித்தோம், கர்த்தரோ வானத்தில் இருந்து கற்களை விழ பண்ணினார். இங்க பார்க்குறோம், கர்த்தரோ நீ ஜெயிலுக்கு போனா என்னப்பா, நீ எங்க இருக்கிய அங்கதான்ப்பா நானும் வருவேன். ஒரு பட்டணத்திலே ஒரு சிறுவர் பாடசாலை நடைபெற்று கொண்டிருந்தது. அதிலே ஒரு தம்பி, குட்டி பையன், அவனுக்கு இயேசுவை குறித்து அதிகம் தெரியாது, கொஞ்சம் தெரியும். அவன் அந்த ஓய்வு நாட் பாடசாலை ஆசிரியையை ரொம்பவும் மதிப்பிற்குரிய ஒரு மனிதராக நேசிக்கிறான். அவங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன், ஏனென்றால் அந்த இயேசுவை இவர்களிலே நான் பார்க்கிறேன். அந்த பையனுக்கு அந்த டீச்சர் மீது மிகவும் குன்றாத ஒரு நம்பிக்கை வந்து விடுகிறது. அவன் ஓய்வு நாட் பாடசாலைக்கு மாத்திரம் வருவது அல்லாமல் அனுதினமும் ஆலயத்திற்கு வருவதை, சற்று பெரியவனாக ஆக அவனுக்கு தேவ சமூகம் பிடித்து போய்விடுகிறது. அனுதினமும் அவன் தன் தாய் ரோஸ் பூவை விரும்புகிறவர். ரோஜா பூ என்றால் என் அம்மாவிற்கு மிகவும் பிடிக்கும், அதனால வெரைட்டியான ரோஸ்லாம் இல்லை, சிவப்பு ரோஜா என் தாய்க்கு பிடிக்கும் என்பதால் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த ரோஜா மலரை பறித்து வந்து
பலிபீடத்திலே வைத்துவிட்டு அங்கே ஓரிரு மணி நேரம் கர்த்தரை அவனுக்கு தெரிந்த விதத்திலே ஆராதித்துவிட்டு வீட்டிற்கு சென்று விடுவான். இதை அந்த சபையின் குருவானவர் கவனித்து கொண்டே இருக்கிறார். இந்த பையன் வர்றான், ஒரு ரோஜா பூவை எடுத்துகிட்டு வரான், கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருக்கிறான், இவனை எப்படி நிதானிக்க ஒன்றும் தெரியலையே. அவன் வந்து கொண்டு இருக்கிறான், அவரும் ஐயரும் பார்க்கிறார். சில நாள் தொடர்ந்து இது நடைபெறுகிறது. கொஞ்ச காலத்தில் இந்த பையனை பார்க்க முடியலை. ஐயருக்கும் வருத்தமாயிடுச்சு. தம்பி வந்துக்கிட்டு இருந்தானே, நான் ஒருவேளை தப்பாக யோசித்துட்டேனோ, இவன் வர்றான்னு சொல்லி. அவன் வரலையே. இப்போ அந்த ஐயருக்குள்ள ஒரு கலக்கம் வந்து, அவன் வந்தான், நல்லா தான் இருந்துச்சு, அவன் பாட்டுக்கு 2 மணி நேரத்துக்கிட்ட இருப்பான், ஒன்றும் செய்ய மாட்டான், உட்கார்ந்துருப்பான், ஏதோ கர்த்தர்கிட்ட பேசுவான் போல, போயிடுவான். இப்போ அவன் இல்லாததுமே நல்லா இல்லையே. ஐயர் ஏதோ அவன் கூட பழகுனது போல அவனுடைய அந்த பிரிவை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நடந்தது என்ன என்றால், இந்த பையன் சற்று பலவீனம் அடைந்து விடுகிறான், மருத்துவமனையிலும் சேர்க்கப்படுகிறான். அவனுக்கு உறுதுணையாக யாரும் இல்லை. அவனுடைய அந்த படுத்திருந்த படுக்கை அருகே ஒரு நபர் வருகிறார். அந்த நபர் இவன் ஆலயத்திற்கு போகும் பொழுது ரோஸ் பூவை எடுத்துக்கொண்டு அந்த ஆலயத்திலே உட்கார்ந்தது. அப்போது இவன் கண்ணுக்கு ஏதோ ஒரு உருவம் தெரிகிறது. அதே உருவம்தான் இங்கேயும் தன்னை பார்க்க வந்திருக்கிறது. உடனே அந்த பையன் கேட்குறான், ஐயா நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியல, நேற்று வந்தீங்க, முந்தா நாள் வந்தீங்க, 1 வாரமாக வந்துக்கிட்டு இருக்கிறீங்க, ஒன்றும் புரிய மாட்டேங்குது, நான் சின்ன பையன், என்னை ஏமாற்றலான்னு நினைக்கிறீங்களா? என்னத்துக்கு என்னை பார்க்க வந்தீங்க? நீ என்னைய பார்க்க வந்தப்பா, நீ வராததுனால நீ இருக்கிற இடத்துக்கு நான் வந்துட்டேன்ப்பா. அப்போ அவன் கண்களிலே கண்ணீர் மழையாக பொழிந்ததாம். அதை அந்த சபை விலாசத்தை அவர் ஏதோ ஒன்றும் அறியாதவர் என்று நினைத்து கொண்டு அந்த ஐயரிடம் சொல்லிவிடுங்கள். அந்த ஐயருக்கு எப்படியோ தகவல் சென்றேன்னா, அந்த பையன் பெரியவர்கிட்ட சொல்லியிருக்கிறான் இல்லையா, பெரியவரும் சற்றும் மனம் கோணாமல் தகவலை ஐயரிடம் சேர்க்கிறார். இப்பொழுது ஐயருக்கு மிகுந்த வருத்தமாகிறது. ஓடோடி வருகிறார் மருத்துவமனைக்கு. என்னப்பா நடக்குது, எனக்கு ஒன்றுமே புரியலை, நீ ரோஜா பூவை எடுத்துக்கிட்டு சர்ச்சுக்கு வந்த, நீ கொஞ்ச நாளாக வரலை, எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, நான் போகலன்ட்டு இன்னொருத்தர் என்கிட்ட வந்தாருங்க, அங்கே பாருங்கள் என் தலைமாட்டில் ரோஸ் பூ நிறையா இருக்கும் பாருங்க, பார்த்தா அங்கே ஒவ்வொரு விதமான ரோஜா மலர்கள் கொஞ்சம் கூட வாடாமல் அந்த சீதோஷ்ண நிலைக்கு ஏற்றாற் போல் அது வாடாமல் கசங்காமல் இருந்ததை அந்த ஐயரும் பார்க்கிறார். அந்த ஐயருக்கு புரிந்து விடுகிறது, ஆவியானவர் தான் இந்த பிள்ளையை பார்க்க வந்திருக்கிறார். உடனே சொல்லுகிறார், கர்த்தரே உன்னை பார்க்க வந்திருக்கிறார்ப்பா. தன்னுடைய மனக்குமுறலை சிறுவன் என்றும் பாராமல் அந்த பையனிடம் தன்னுடைய துக்கங்களை பகிர்ந்து கொள்ளுகிறார். அந்த நாள் முதல் அந்த ஐயரே அவனை முழுவதுமாக பொறுப்படுத்தி கொள்ளுகிறார். இனி நீ இன்னொருவர் மகன் அல்ல, நீ என்னுடைய மகன். ஏனென்றால் நான் ஆராதிக்கிற தேவன் உன்னை தேடி வந்திருக்கிறார் பத்தியா, அவர் தான் என்னையும் தேடி வந்தார். நம்ம 2 பேருமே இப்போ யாருக்கு சொந்தம்? அவருக்கு சொந்தம். நானும் கர்த்தருக்கு வேலை செய்கிறேன், என் ஜீவ காலம் முடிந்த பிறகு எனக்கு அடுத்து அந்த வேலையை நீ செய்ய வேண்டும், வா இன்று முதல் நம்முடைய இல்லத்துக்கு போவோம் என்று அவனை டிஸ்சார்ஜ் செய்து தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து சென்று பின்னாளிலே அந்த சிறுவன் ஒரு அப்போஸ்தலனாக உருவானது வரலாறு. கர்த்தர் தம்மை நம்புகிற பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. நீ சிறையில் இருந்தா என்ன, யோசேப்பு சிறையிலே போடப்பட்டு விட்டான், ஆனால் கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு, அதுதாங்க பனி. பனினா என்னங்க, நம்மளை அப்படியே குளிர்விக்கிறதா? கர்த்தருடைய தயவு மாத்திரமல்ல, மனிதர்களுடைய கண்களிலும் நமக்கு தயவு வேண்டும் அல்லவா? கர்த்தர் அதை செய்கிறார். யோசேப்பின் மேல் கிருபை வைக்கிறார்.
நம்மிடத்திலே குற்றமற்ற ஒரு வாழ்க்கை பார்த்து கொள்ள வேண்டும். மீதியை கர்த்தர் பார்த்து கொள்ளும். நான் குற்றமற்றவனாக தான் வாழ்கிறேன், என்னை கொண்டு வந்து ஜெயிலில் போட்டாங்களே, நான் குற்றமற்றவனாக தான் வாழ்ந்து வருகிறேன், என்னை கொண்டு போய் சிங்கங்களின் கெபியிலே போட்டாங்களே, அந்த பிரச்சனை உனக்கு வேண்டாம், எனக்கு தான் அந்த பிரச்சனை. நான் உன்னை சிங்கங்களின் வாய்க்கு தப்புவிக்க வல்லவர். நான் உன்னை சிறைச்சாலை தலைவனே உனக்கு அடிபணிய பண்ணுகிறவர். நீங்கள் அடுத்த காரியத்தில் பாருங்கள், சிறைச்சாலை தலைவனுடைய தயவு. ஒரு பெரிய ஜெயிலருங்க, நம்ம வாசிக்கிறோம், அது சாதாரணமாக சிறைச்சாலை தலைவன் சொல்லி. ஒரு பெரிய ஜெயிலர், உயர் அதிகாரி, இவர் கண்களில் அவனுக்கு தயவு கிடைக்கணும்னா எத்தனை பெரிய பனியை போன்றது. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். இப்ப சிறைச்சாலை தலைவன் என்ன செய்கிறான்? சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் பாருங்க, யோசேப்பு அங்கே தான் பெரிய ஆளுன்னு காமிச்சுக்கிடல. நான் பெரிய ஆளாயிட்டனாக்கும், நான் யார் தெரியுமாக்கும், சிறைச்சாலையிலே என்னை போத்திபார் போட்டாலும் சிறைச்சாலை தலைவனே எனக்கு கீழே தான், மாறுதட்டவில்லை. அந்த இடத்துல தான் நம்ம கேரக்டரை கர்த்தர் பார்க்கிறார். நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தோம் தானே, உன் வஸ்திரங்களை மாற்றி. எத்தனை பேர் மாற்றி இருக்கிறீங்க? உங்கள் குணங்களை மாற்ற வேண்டும். இங்கே இவன் குணம் மாறவே இல்லை பாருங்க. அவங்க செய்கிற வேலையை இவங்க செய்கிறான். கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அங்கே அவர்கள் செய்வது எல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். அந்த இடத்துல தாங்க யோசேப்பு மேலே நிற்கிறான். நாமளாக இருந்தால் ஒரு ஹெட்வெயிட் ஆகிடும். நாமளாக இருந்தால் நான் என் கூட யார் இருக்கா தெரியுமா, பார்த்துக்கோ, நாமளே டிக்ளேர் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்படியே தண்டோரா போட்டுக்கிட்டே இருப்போம். ஒழுங்காக இருந்துக்கோ, அடி விழுந்துடும். அடி விழுதோ விழுலையோ நம்மளே சொல்லிடுவோம். அடி விழுந்துடும், நுறுக்கிடுவார் கர்த்தர். நம்ம எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கெல்லாம் நிறைய ஆட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த ஆடிங்லாம் நமக்கு ரொம்ப பிடித்தமானது. இங்கே யோசேப்பு அந்த வேலைக்கே போகலைங்க. பதிலாக அவன் என்ன செய்கிறான்? சிறையில் இருக்கிற கைதிகள் எந்த வேலை செய்யணுமோ அந்த வேலையை யோசேப்பு செய்வித்தான். அப்போ என்ன தாழ்மை! நம்மக்கிட்ட இருக்கிற அந்த கேரக்டர் மாறுதான். கொஞ்சம் நம்மளையே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்போ கர்த்தர் அவனோடு இல்லாமல் இருப்பாரா என்ன? மறுபடியும் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும் எதை செய்தானோ கர்த்தரே வாய்க்க பண்ணினபடியினாலும். ஜெயில இருந்த பக்கமே வரலங்க. எல்லாம் யோசிப்பு பார்த்துக்கிடுவான். அவன் நல்ல பையன், அவன் கரெக்டாக செய்வான். அவன் கையில் கொடுத்துட்டேன்ல, நான் இனி அங்கே போக வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனை அதீத நம்பிக்கைக்கு பாத்திரவானாய் வாழ்கிறான். நாம் எங்கே? யோசேப்பு எங்கே? புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். இதெல்லாம் பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டிலே பவுலை குறித்து நம்ம பார்க்க முடியும். பவுலுக்கும் அநேக சோதனைகள் வருகிறது, அநேக பிரச்சனைகள் வருகிறது, பாதுகாப்பற்ற சூழ்நிலைகள் வருகிறது. ஒவ்வொரு இடத்துலையுமே கர்த்தர் அவனை பாதுகாக்கிறார். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்கெட்டில் வச்சு அவனை அந்த காம்பவுண்டு வால்லேருந்து அந்த பக்கமாக இறக்கி விடுவான். தப்பிச்சு போயிருப்பா, அவனை அடித்து கொல்ல போகிறாங்க. ஒரு இடத்துல நாயை அடித்த மாதிரி அடித்து இழுத்து போட்டாங்க. செத்துட்டான்டா, விட்டுருடா, போயிட்டாங்க. அவங்க போன பிறகு அவங்க போன வழியையே பின்தொடர்ந்து அதே பட்டணத்துக்குள்ளே நுழைகிறான். கர்த்தர் பாதுகாக்க போதுமானவர். கடைசியில் ஒரு வார்த்தையை பார்க்கலாம் பாருங்க. 2 தீமோத்தேயு 4:17 வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 4:17. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று. பார்த்தீங்களா, நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்குறோம் கர்த்தரோ கர்த்தரோ. இதெல்லாம் நம்ம மனதில் எழுதி வைத்து கொள்ள வேண்டும். நிறைய நேரம் நம்ம புலம்பி தவிக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த வார்த்தைகளை ஆவியானவர் நமக்கு நினைப்பூட்டுவார். கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். பாதுகாப்பு எதுலங்க இருக்கு? பலத்துல தான் இருக்கு. பலவீனத்தில் இருக்குமா? பலத்திலே இருக்குமா?
பலம்தான் பாதுகாப்பு. கர்த்தர் பவுலை பாதுகாக்கிறார், பலப்படுத்துகிறார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். கர்த்தர் எல்லா தீமையினின்றும் என்னை ரட்சித்து. பவுல் வாழ்க்கையிலே வராத ஒரு துன்பங்கள் லேட்டஸ்ட்டு ஊழியக்காரங்களுக்கு யாருக்குமே இல்லைங்க. இன்றைக்கி உள்ள ஊழியக்காரங்கெல்லாம் சொகுசாக இருக்கிறாங்க. சமீபத்தில் ஒரு ஊழியக்காரரை குறித்து நான் வாசித்தேன். அவர் ஒரு பிரசங்கத்துக்கு 2 லட்சம் முதல் 4 லட்சம் வரை வாங்குவாராம். 20 நிமிஷத்துக்கு மேலே பேச மாட்டார். நான் உடனே கொஞ்சம் அப்படியே ஏன் மனக்கண்களை சுத்த விட்டேன். அப்போ சர்ச் ஆஃப் டெலிவரன்ஸ் எனக்கு எத்தனை எல்லுக்கு கடமைப்பட்டு இருக்கிறது. 20 மினிட்ஸுக்கு அங்கே உட்காந்து அவர் கவுண்ட் பண்ணுவாராம். 2 to 4 lakhs. சரி, அப்படி என்ன இவர் பவர்ஃபுல் வேர்டு கொடுத்துருப்பார், கொஞ்சம் பார்ப்போமேன்னு பார்த்தா என்னால் 5 செகண்டு கூட அதை கிரகிக்க முடியலை. இதுக்கா இந்த உப்பு சப்பு இல்லாத, காரம் இல்லாத, எந்த டேஸ்ட்டும் இல்லாத, கஞ்சியிலையும் கேடான இந்த பிரசங்கத்திற்கு 4 லட்சம் இந்த மனிதன் வாங்குவான் என்றால் இவனை என்னென்பது? ஐடிசி ஹோட்டலில் இருந்து தான் சாப்பாடெல்லாம் வருமா, டீ காஃபி முதற்கொண்டு. கையெல்லாம் கழுவ மாட்டாங்களாம், டிஷ்யூ பேப்பர் அங்கேருந்து வந்துடும். சாப்பிட்றதுக்கு ஸ்பூனோடு இருந்துடும். ஒரு மாதத்திற்கு கிட்டத்தட்ட 3.5 லட்சங்கள் உணவுக்காக மட்டும் அந்த ஹோட்டலுக்கு இவர்கள் பில் கட்டியிருக்கிறார். இதெல்லாம் நீங்கள் கொடுக்குற காணிக்கை தான். காணிக்கை வேணுன்றவங்களுக்கு நம்ம கொடுக்க மாட்டோம், வேணான்றவங்களுக்கு என்னை போர் காணிக்கை போர் சீன் போடுவோம். இன்றைய லேட்டஸ்ட் ஊழியக்காரர்களின் நிலைமை இது. நான் அவர்களை குறித்து குறை சொல்லவில்லை. எத்தனை லட்சங்கள் வாங்கினாலும் அது அவர்களுக்கும் தேவனுக்கும் உள்ள காரியம். நான் அதிலே தலையிட விரும்பவில்லை. இந்த பவுலை போன்ற ஊழியக்காரனை இன்னைக்கு நம்மளால் பார்க்க முடியுதா? கொஞ்சம் நம்ம யோசித்து பார்ப்போம். ஒருவேளை நீங்கள் பார்க்க முடியும் என்றால் கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்கள். பவுல் சொல்லுகிறார், எல்லா தீமையினின்றும் கர்த்தரோ என்னை ரட்சித்தார். உண்மையாய் தேவ பணியை செய்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டு. இன்றைய காரியங்களிலும் நான் அநேக ஊழியர்களை உங்கள் முன்பாக வைக்க முடியும். இப்பொழுதே நேரம் கடந்து விட்டது. இன்றைய காலகட்டத்திலும் சில ஊழியர்கள் உபதேசத்தை விற்காதே என்றால் விற்கிறார்கள், சத்தியத்தை வாங்கு என்றால் சத்தியத்தை விலை பேசுகிறார்கள். ஆனால் ஒரு சில ஊழியர்கள் உண்மையாய் கர்த்தருக்கு பயந்து, வறுமையான சூழ்நிலை இருந்தாலும் யாரிடமும் கையேந்தாதபடி கர்த்தரையே நோக்கி கொண்டு தேவ பணியை செய்கிறவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களுக்காக நாம் கர்த்தரை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரிப்போம். இப்பொழுது நமக்கு இதெல்லாம் வேதத்திலே பார்க்கிறோம். கானானிய இஸ்ரவேலர்களை எப்படி எகிப்திலிருந்து கர்த்தர் பாதுகாத்தார், தாவீதை சவுலின் கரங்களில் இருந்து எப்படி கர்த்தர் பாதுகாத்தார், தானியேலை, யோசேப்பை, புதிய ஏற்பாட்டிலே பவுல் அப்போஸ்தலனை, இன்னும் அநேக ஊழியர்களை நாம் பேசலாம். இப்பொழுது நம்முடைய காரியங்களுக்கு வருவோம். எனக்கு என்னங்க, அவங்கள பாதுகாத்தார், எனக்கு என்ன? கர்த்தர் சொல்லுகிற சில வார்த்தைகளை நம்முடைய இருதய பலகையிலே எழுதி கொள்ளுவோம். 121ஆம் சங்கீதம் 5 முதல் 8 வரை வாசிக்கலாம். 121ஆம் சங்கீதம். கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன்னை காக்கிறவர். என்னை ஏங்க பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து தான் சொல்லுங்க. நான் ஆசையோடு உங்களை பார்க்குறேன். உன்னைனா பக்கத்தில் இருக்கவங்கள பார்ப்பீங்க. என்னை அதில் கூட எவ்வளோ செல்ஃப் சென்டராக இருக்கிறோம் பார்த்தீங்களா? என்ன தான் கர்த்தர் காக்கணும். ஓகே, உங்களுடைய அந்த சுயநல ஆசைப்படியே கர்த்தர் உங்களை என்ன செய்கிறவர்? காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே, உன் வலது பக்கத்திலே, உங்க வலது பக்கத்துல இருக்கிறாரான்னு பாருங்க. உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். அப்ப உங்க வலது பக்கத்துல அவர் நின்னாதான் அந்த ஷேடோ உங்க மேல விழும். அவர் உட்கார்ந்துருந்தாருன்னா நிழல் விழாது.
இப்போ ஒரு ஆள் உட்கார்ந்துருக்கும்போது பக்கத்தில் இருக்கிற ஆள் நின்னாதான் அந்த நிழல் உங்கள் மேல் படும். இப்போ கர்த்தர் உங்களுக்கு எப்படி இருக்கிறார்? நின்று கொண்டு பாதுகாக்கிறார். நீங்கள் சும்மா இரு, நான் உன்னை பாதுகாப்பேன். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். எப்படி அந்த நிழல் பனி போல உன்னை பாதுகாக்கிறது? பகலிலே வெயிலாகிலும். இப்போ பகலில் என்னங்க இருக்கு? ராத்திரி பனி. அது ஒரு விதமான சில்னஸ். உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். உங்களை தாங்க, உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்றார். அவருக்கு வேற வேலை இல்லையோ பரலோகத்தில்? ஒரு வேலை இல்லை, அதனால தான் என்கிட்ட வந்து மொக்க போடுறார், உன்னை காக்கிறேன். அவருக்கு ஏகப்பட்ட வேலைகள் உண்டுங்க. ஒன்றுமில்லாத நாமே அநேக வேலைகள் உண்டு என்று மார்தட்டி கொள்ளும் பொழுது, அவர் அண்ட சராசரங்களையும் தன்னுடைய வாயின் வார்த்தையினாலே படைத்தவர். அவருக்கு என்ன வேலை இல்லாமலாயிருக்கும்? அவர் அதிகம் அலுவல்கள் மத்தியிலும் உன்னையும் என்னையும் காப்பதிலே அவர் வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். விலக்கி. அப்போ உனக்கு தீங்கு வரும், நான் பக்கத்தில் நிற்கிறேன், நான் நிழலாக இருக்கிறேன். அந்த தீங்கு வரும்பொழுது அப்படி தள்ளி விட்டுருவேன். நீ ஜாலியாக இருக்கணும், நீ பத்திரமா இருக்கணும். அதுதான் எனக்கு ஆசை. அவர் உன் ஆத்துமாவை காப்பார். உன்னை போக்கையும், நீ வெளியே போறியா போ, போக்கையும். உன் அங்கிருந்து வர்றியா வரத்தையும். இது முதற்கொண்டு, இன்னையிலிருந்து ஃப்ரம் திஸ் டைம் ஆன்வர்ட்ஸ், இது முதற்கொண்டுனா என்னங்க அர்த்தம்? இந்த சமயத்திலிருந்து உன்னை என்றைக்கும், என்றென்றைக்கும் சொல்லப்படலாம், அந்த வேர்டை கவனிக்கணும். என்றைக்கும் காப்பார், ஃபாரெவர். இப்படியாய் உன்னை பாதுகாக்கிறதற்கு கர்த்தர் ஒரு வாக்கு தத்தத்தை உனக்கு கொடுத்திருக்கும் பொழுது நீ ஏன் சோர்ந்து போற? நீ ஏன் தளர்ந்து போற? எனக்குன்னு யாருமே இல்லையே, என்னை நேசிக்கிறதுக்கு யாருமே இல்லையே, என்னை பார்த்து ஸ்மைல் பண்ண கூட யாரும் இல்லையே. உன்னையவே கர்த்தர் ஸ்மைலாக தானே வச்சிருக்கிறாரு. பின்ன எதுக்கு நீ இன்னொருத்தர் எனக்கு ஸ்மைல் பண்ணலையேன்னு நினைக்க வேண்டும்? இந்த வார்த்தையெல்லாம் வாசிக்கும் பொழுது நம்முடைய முகம் மலரதானே செய்ய வேண்டும். கர்த்தர் உன்னை காக்கிறவர். ஏசாயா 49:10 வாசிக்கலாம். கொஞ்சம் வேகமாக போனோம்னா நல்லாயிருக்கும். அவர்கள் பசியாய் இருப்பதும் இல்லை, தாகமாய் இருப்பதும் இல்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றிடத்திற்கு கொண்டு போய் விடுவார். அவர்கள் பசியாய் இருப்பதும் இல்லை, தாகமாய் இருப்பதும் இல்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர். ஏன் உன்னை கர்த்தர் பாதுகாக்கிறாரு? நீ ஏதோ அவருக்காக பெரிய பெரிய பலான காரியங்களை செய்கிறதுனாலோ அல்ல. அவர் உன் மீது வைத்திருக்கிற இரக்கம், அவர் உன் மீது வைத்திருக்கிற தயவு, அவர் உன் மீது பாராட்டுகிற அந்த கிருபை, அதுதான் இறங்குகிறவர் நடத்தி உங்களை என்ன பண்ணுவார்? அமர்ந்த தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கு கொண்டு போய் விடுவார். உங்களால் அங்கே போக முடியாது. ஐயோ அவ்வளோ தூரம் நான் போகணுமே. அப்படி தான் வேதத்திலே ஒரு மனிதன், நான் போகிறதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் வந்துடுறான், நானே ஆசையோட என் வியாதியிலிருந்து சுகமடைய வேண்டும் என்று நான் போனால் அதுக்குள்ள இன்னொருத்தர் டபக்குன்னு இறங்கிறான், எனக்கு சுகமே கிடைக்க மாட்டேங்குது. இப்படியே எவ்வளோ நாளுப்பா வண்டி ஓட்டுனேன்? 38 வருஷம். 38 வருஷமா? பயப்படாத, நான் உன்னை சுகமாக்கு. உன் படுக்கை எடுத்துக்கிட்டு போ. வெரி சிம்பிள். இறங்குகிறவர் நம்மக்கிட்ட வந்தார்னா ஆல் வில் பி ஹீல்டு. நம்மக்கிட்ட சுகம்தான், நம்மக்கிட்ட செழிப்பு தான். ஆனால் ஒன்றை நாம் மனதிலே வைத்து கொள்ள வேண்டும், பெருமைக்கு நாம் ஒரு பொழுதிலும் இடம் கொடுக்கவே கூடாது. பெருமை வந்துச்சுன்னா நாமளே நினச்சிக்கிடலாம், முடிவு என் கையில் தான் அப்படிங்கிறத நாமே தீர்மானித்து கொள்ளலாம். நீங்கள் எதை தீர்மானிக்க போகிறீர்கள்? நான் பெருமையோடு மடிந்து போகிறேன் தீர்மானிக்க போகிறீர்களா? பொறுமையோடு இருந்து உத்தமத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறேன், எதை தீர்மானிக்க போகிறீர்கள்?
உங்களுடைய பாதுகாப்பு உங்களுடைய தீர்மானத்தின் அடிப்படையிலே இருக்கிறது. ஏசாயா 54:17 வாசிக்கலாம். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்திலே எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்மெல்லாம் யாருங்க கர்த்தருடைய பார்வையில்? ஊழியக்காரர். அப்படிதானே நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் ஊழியக்காரரே. தடி எடுத்தவரெல்லாம் தண்டல்காரர் தான். உங்களுக்கு போங்க ஒரு போனஸ். என்ன போனஸ்? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் நோ வெப்பன், எந்த ஆயுதமாக இருக்கட்டும். அவன் பெரிய ஈட்டியவே எடுத்துகிட்டு வரட்டும்யா, நீ பயப்படாதையா, நான் உன் கூடவே இருக்கிறேன்யா, நான் உன்னை காக்கிறதுலே கருத்தை உடைய கர்த்தர். நீ ஏன் பயப்படுற? மனிதருக்கு பயப்படாத. உனக்கு விரோதமாக அவன் பேசுகிறானா, குவைட்டாரு. அவனை எங்கே தட்டணுமோ அங்கே தட்டுறதுக்கேன வார்த்தையை உன் வாயிலேயே நான் போடுவேன். அதுவரை காத்திரு. உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும், அது ராஜாவாக இருக்கட்டும். பார்வோன் யோசேப்பை சிறையில் இருந்து வரவழைத்த பிறகு யோசேப்பு தான் ஆர்டராக பேசுகிறான். ராஜா அதெல்லாம் செஞ்சிருந்தா நல்லது, கேட்டுக்கோ, சொல்கிறேன் கேட்டுக்கோ, சொல்கிறேன் செய்யணும்னா செய். அதிகாரமாக பேசுகிறான். பார்வோன் மடங்குகிறான். இல்லைப்பா நீதான்ப்பா, எல்லா ராஜ்யம் மக்கள் அத்தனை பேரும் கேட்டுக்கங்க, அங்கே போய் உங்களுக்கு எது தேவையோ வாங்கிக்கங்க, என்கிட்ட வராதிங்க எந்த நாவையும். அதே பார்வோன் தானே குற்றவாளி என்று ஜெயில் கைதிகளிலே ஒருவராக அந்த யோசேப்பை பார்த்தது. எந்த நாவையும் நம்ம நினைக்கிறோம் இந்த நாவுக்கு முன்னால் என்னால் நிற்க முடியலை. அந்த நாவை கர்த்தர் முன்னால் வையுங்க. கர்த்தர் நீ குற்றப்படுத்துகிற விதத்திலே உனக்கு சூழலை ஏற்படுத்துவார். இதுதான் உனக்கு என்னால் கிடைக்கிற சுதந்திரம். எத்தனை பேருக்கு இந்த சுதந்திரம்? நம்ம பெரிய பெரிய ப்ராப்பர்ட்டி வச்சுருப்போம், அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. இந்த சுதந்திரம் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் தான் கிரேட். நீங்கள் அதை வாழ்க்கையில் கடைப்பிடிச்சி பாருங்கள், செம்மையாக இருக்கும். வீடு, பணம், ட்ரெஸ்ஸு, சிலர் அப்படியே அதுலேயே சைக்கோ மாதிரி மாறிடுறாங்க. வீடு வீடு வீடு, காரு காரு காரு, நகை நகை நகை, வஸ்திரம் வஸ்திரம் வஸ்திரம், வேஸ்ட்டு, நத்திங். அது எல்லாம் அவர்களை ஒரு இடத்திலே தக்க வைத்து விடும். ஆனால் நீங்கள் கர்த்தர் பக்கத்தில் இருந்து பாருங்க. கர்த்தர் இந்த சுதந்திரத்தை அவருடைய நீதி உங்களுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுகிறார். இப்போ நீங்கள் ரோட்டில் போகிறீங்க, நீங்கள் வீட்டில் இருந்து ரோட்டுக்கு போனீங்கன்னா எந்த வீட்டாரா யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. யாராக இருந்தால் எனக்கு என்னன்றுவாங்க. நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா, நான் இத்தனை வீடுகளை வைத்திருக்கிறேன், வச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அதே நேரம் எந்த நாவையும் நீங்கள் குற்றப்படுத்தி பாருங்க, உங்களை ஒரு உயரத்தில் கொண்டு போய் வைப்பான். ஆமாவா இல்லை? அந்த விசேஷித்த பாதுகாப்பை, பனியை போன்ற நீதியை கர்த்தர் உங்களுக்கு 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 தர வல்லமை உள்ளவர். எனக்கு வேணும் ஆண்டவரே. கர்த்தரிடத்திலே நாம் நம்முடைய கண்களை ஏறெடுப்போம். உபாகமம் 31:6. உபாகமம் 31:6. நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். உன்னை விட்டு நான் பிரியவே இல்லைப்பா, உன் கூடவே தான் இருக்கிறேன். நீ பலங்கொண்டு திடமனதாயிரு. உன் தேவனாகிய கர்த்தர் தாமே, He himself is coming with you, உன் கூடவே வந்து கொண்டு இருக்கிறார். இன்னுமாக வாசிக்கலாம். ஏசாயா 41:10. எல்லாம் நம்ம அடிக்கடி சொல்ற வசனம். நான் கிட்டத்தட்ட உங்க எல்லார் வீடுகளையும் அந்த வார்த்தையை நான் பார்த்துருக்கிறேன். நீ பயப்படாதே சொல்ல மாட்டேங்கிறோம் பார்த்தீங்களா? அதான் சொவத்து சாமி. சொவத்து சாமியா வேண்டாம், இருதயத்துக்குள்ள அந்த வசனம் வரட்டும். வாசிக்கலாம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நீங்கள் இருக்கா, நீயின் இருக்குதாங்க.
உங்களை பார்த்து தான் தனித்தனியாக கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாத, நான் உன்னுடனே இருக்கிறேன், உன் கூடவே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி நான் உன்னை பலப்படுத்துவேன். பலத்திலே தான் பாதுகாப்பு உண்டு. உன்னை பலப்படுத்தும் பொழுது உன்னுடைய பாதுகாப்பிலே நான் அக்கறையுள்ளவர் என்பதை உன் மனதிலே பதித்துக்கொள். உனக்கு என்ன பண்ணுவேன்? சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் சிங்கங்களின் வாயிலிருந்து தப்புவிக்கப்படுவது ஒரு சகாயம் தானே. பெரிய செங்கடலிலே வெட்டாந்தரையிலே நடக்கிறது போல நடப்பது ஒரு சகாயம் தானே. கர்த்தர் என் பட்சத்திலிருந்து வானத்திலிருந்து பெரிய கற்களை அடித்து ஜனங்களை துவம்சம் பண்ணுகிறார். எனக்கு கொடுக்கப்பட்ட சகாயம் தானே. இந்த சகாயத்தை நான் பத்திரப்படுத்தி கொள்ள விரும்புகிறேன். 2 தெசலோனிக்கேயர் 3:3. பாருங்க, நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்குறோம் கர்த்தரோ. அந்த பதத்தை ஆவியானவர் நம்முடைய இருதயங்களிலே பதித்து கொள்ள நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக. கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி காத்து கொள்ளுவார். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டு பிள்ளைகளையும் காத்து கொள்ளுவதற்கு கர்த்தர் உண்மை உள்ளவர். கர்த்தர் இல்லை, கர்த்தரோ உண்மை உள்ளவர். உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி அவர் காத்து கொள்ளுகிறவர். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறான் 18:1-2, என் பெலனே, ஐ லவ் தி லார்ட். நீர் எனக்கு எப்படிப்பட்டவர் தெரியுமா? 2வது வசனத்தை வாசிக்கலாம். 18:2. கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும், என் ஒவ்வொரு இடத்துலையும் பாருங்க, என் 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 கன்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், என் துருகம், என் கேடகம், என் இரட்சணிய கொம்பு, என் உயர்ந்த அடைக்கலம். அப்போ எந்த அளவுக்கு அவர் சுதந்தரிக்கிறார் பாருங்க. ஏன்னா தாவீதுக்கு அனுபவம் உண்டு. சவுல் கையிலிருந்து நான் துரத்தப்படும் பொழுதெல்லாம் கர்த்தர் என்னை பாதுகாத்தார். நான் அதை மறந்து விடுவேனா? கர்த்தர் எனக்கு இப்படிப்பட்டவர். அவன் கடைசி காலம் வரைக்கும் பாருங்கள், 2 சாமுவேல் 12 1 ராஜாக்கள் 2 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். தம்முடைய அபிஷேகிக்கப்பட்ட பிள்ளைகளை கனம் பண்ணுகிறதிலே முந்திக் கொள்ளுகிறவர். நம்ம பார்க்கலாம் பாருங்க, ஹவு டு மெயின்டைன் காட்ஸ் ப்ரொடெக்ஷன் இன் மை வெரி ஓன் லைஃப் டைம். என்னுடைய சொந்த வாழ்க்கையிலே ஒருவேளை இதுக்கு முன்பாக பலவிதமான போராட்டமான இடர்பாடுகள், மன துக்கங்கள், கிளேசங்கள் ஏற்பட்டிருக்கலாம். கர்த்தர் இன்றையிலிருந்து இது முதற்கொண்டு உன் போக்கையும் உன் வரத்தையும் என்ன செய்வார்? காப்பார். அவர் காக்கிறவர், உனக்கு நிழலாயிருக்கிறவர், உன மீது அந்த காக்கிறதிலே கருத்தை உடைய கர்த்தர். அதனால தான் அவருக்கு பேரே கர்த்தர். இங்கே சொல்லுகிறார் பாருங்க, 23ஆம் சங்கீதம் கூட நீங்கள் அந்த 6 வசனங்களையும் இப்போ நான் சொல்ல வார்த்தைகளை எல்லாம் நீங்கள் உங்கள் டைரியில் இல்லை, உங்கள் இருதயத்தில் எழுதி ஒவ்வொரு நாளும் ஜெபத்திலும் நீங்கள் தனிமையாக இருக்கிற பொழுதெல்லாம் இந்த வார்த்தைகளை அறிக்கை செய்வீர்கள் என்றால் இந்த வார்த்தை உங்களை பாதுகாக்கும். ஏன்னா அவரிடத்திலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அவரும் வார்த்தையும் ஒன்று தான். அவர் இரத்தத்திலே தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவர் நாமம் வார்த்தை என்பது. அது ஹூஸ் வேர்ட்? காட்ஸ் வேர்ட், தேவனுடைய வார்த்தை. அப்போ அப்படிப்பட்டவர் உங்களை பாதுகாக்காமல் போய்விடுவாரா? ஆனால் ஏன் எனக்கு இது நடந்துச்சு, எனக்கு ஏன் இது நடந்துச்சு? சில காரியங்களை வேதாகமத்திலிருந்து நாம் பார்ப்போம். முதலாவதாக நாம் ஜெபிப்பதற்கு நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே கொடுக்க வேண்டும். ஜெபம் இல்லை என்றால் ஜெயம் இல்லை.
ஒரு மனிதன் பாடுகிறான், ஜெபமே என் வாழ்வின் செயலாக மாற நீங்கள் தான் எனக்கு உதவி செய்ய. என் வாழ்க்கையில் எத்தனையோ செயல்கள், காலையில் எழும்புறேன், பல்லு வளர்க்குறேன், குளிக்கிறேன், அடேங்கப்பா லிஸ்ட்டு போடுவோம். அதில் ஒரு செயல் ஜெபத்தையும் கொண்டு வந்துடும். இப்போ நீங்கள் மூச்சு விடாமல் இருக்கிறீங்களான்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? என்ன லூசா நீ கேட்குறதப்பார் கேட்பீங்கல்ல, லூசா அப்படின்னு கேட்பீங்க. அப்போ இந்த மூச்சு இருக்குதுன்றதை நான் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? ஜெபம்தான் உங்கள் வாழ்க்கையிலே மூச்சாக இருக்க வேண்டும். நீங்கள் எப்படிங்க அந்த மூச்சு விடுறீங்களா? நல்லா சிலர் நல்லா மூச்சு விடுவோம், சிலர் இழுத்துக்க பறிச்சுக்கன்னு மூச்சு விடுவோம், சிலருக்கு பஃப் அடிக்கணும். பஃப் அடித்தாதான் மூச்சு விட முடியும். ஆனால் ஆவிக்குரிய ரீதியிலே பேசுகிறேன், சரீர பிரகாரமானவர்களை நான் சொல்லவில்லை. ஆவிக்குரிய ரீதியிலே ஒன்றை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது ஜெபத்தை பின்னாலே வைத்துவிடும். அது ஜெபம் தான். நீங்கள் தூங்கினாலும் உங்கள் நுரையீரல் என்ன செய்கிறது? இயங்குகிறது தானே. மூச்சு விட்டுக்கிட்டு தானே இருக்கிறோம். சிலருக்கு சில பேர் மேலே சந்தேகம் வரும், லைட்டை போட்டுட்டு அப்படி பார்க்குங்க, என்ன அப்படி மூச்சு இருக்கான்னு பார்த்து. நம்ம வீடுகளில் நடக்குது போல். நான் எங்கள் வீடுகளில் நடந்ததை நான் அப்படி சிறு பிராயத்துலேருந்தே பார்த்துருக்கேன். நான் லாஸ்ட்டு அத்தனையும் பார்த்துக்கிட்டே வளர்ந்த ஆள் தானே. அப்படியே பார்ப்பேன், இது எதுக்கு லைட்டை போடுது, அதுவும் ரொம்ப சின்சியராக பக்கத்தில் கொண்டு வரும் அப்படின்னா இருக்குதான்னு பார்த்தேன். இப்போ அந்த வார்த்தையை ஆவியானவர் சபையிலே சொல்ல வேண்டியதாக இருக்குது. இது இருக்குதான்னு பார்க்குறேன். சிலர் காணப்படாமல் போய்விடுகிறோம். ப்ரேயர் இஸ் அ பவர்ஃபுல் ஸ்பிரிச்சுவல் டூல். நீங்கள் ஜெபத்தை சாதாரணமாக நினைச்சிடாதீங்க. அது ஒரு வல்லமை மிகுந்த வீரியமான ஒரு ஆயுதம். நீங்கள் எதுக்கும், நீங்கள் பண்ணுற எதுக்கும், இங்கே எவ்வளோ வசனங்களை சொல்லுங்கள், சத்துரு பயப்படவே மாட்டான். அவன் சொல்லுவான், இந்த வசனத்தை தப்பாக சொல்லுது, இன்னைக்கிட்ட கரெக்டாக சொல்லுவேன் அப்படின்னு அவன். ஆனால் நீங்கள் பண்ணுற அந்த ஜெபத்தை கண்டு அவன் நடுங்குகிறான். நீங்கள் அவனை என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க? நடுங்க விட மாட்டேங்கிறீங்க. நீங்கள் தான் நடுங்கிக்கிட்டு இருக்கீங்க. ஆண்டவர் நமக்கு கையிலே ஒரு பலமான ஆயுதத்தை கொடுத்திருக்கிறார். ஆவிக்குரிய ஆயுதம் ஜெபம். அது என்ன பண்ணுகிறது? தேவனிடத்திலிருந்து நமக்கு பாதுகாப்பை பெற்று தருகிறது. நம்ம தானியேலை பார்த்தோம்ல, தானியேல் எப்படிப்பட்டவராக இருந்தார்? ஜெபிக்கிறவராக தானே இருந்தார். எவ்வளவு அலுவல்கள் இருந்தாலும் ஜன்னல்லாம் திறந்து வைக்கிறார். கையெழுத்து வச்சாச்சுப்பா, இருக்கட்டும், யாருக்கு கவலை? சிங்கக்கேபியில் போடுவாங்களாம்ப்பா, போட்டு போகிறாங்க. உன்னைய போட்டால் உனக்கு தெரியும், என்னை தான் சொல்கிறேன், போட்டு போகிறாங்க. ஜன்னல்லாம் திறந்து எருசலேம் தேவாலயத்திற்கு நேராக தன் முகத்தை திருப்பி, என் ஊர்லனா நான் என் ஆலயத்துக்குள்ளே போயிருப்பேன், நான் வெளியே அந்நிய நாட்டிலே கைதியாய் வந்திருக்கிறேன், அதனால் என் ஆலயம் இருக்கிற டைரக்ஷனுக்கு நேராக என் முகத்தை திருப்புகிறேன். உங்களுக்கு யாருக்காவது அந்த பிரச்சனை இருக்கா? ஆலயத்தை விட்டு வெளியில் இருக்கிறீங்களா? சிலருக்கு அடுத்த வாசலில் சர்ச்சு இருக்கணும், அப்போ தான் வருவாங்க. நாம் ஆலயத்திலே, தனி ஜபத்திலே, குடும்ப ஜபத்திலே நாம் நம்மை எப்படி ஊன்ற கட்டுகிறோம்? நீங்கள் எந்த அளவுக்கு ஜெபிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தேவனுடைய பாதுகாப்பு உங்களிடத்திலே உண்டு. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், நான் பாதுகாப்பாக தானே இருக்கிறேன், நான் ஜெபிக்கிறதே கிடையாது. அப்படியா? கொஞ்சம் உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். யாரோ ஒருவர் உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருப்பார். நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, நான் ஜெபிக்கலை, நான் பாதுகாப்பாக தானே இருக்கிறேன். அப்படி உங்களை ஏமாற்றிக்கொள்ள வேண்டாம். கர்த்தர் எச்சரிக்கிறார். உங்களுக்காக வேறு யாரோ ஒருவர் ஏதோ ஒரு ஊரிலே, ஏதோ ஒரு தேசத்திலே, ஏதோ ஒரு மொழி பேசுகிறவர் ஜெபித்து கொண்டிருப்பார். கர்த்தர் அவர்களை ஏவி எழுப்பி விடுவார். அவர்களை தூங்க விட மாட்டார். எழுந்திரு, என் பிள்ளை பாதுகாப்புக்கு நீ ஜெபம் பண்ணு. அவன் யாருன்னே எனக்கு தெரியல, என்னையே ஆண்டவரே தொந்தரவு பண்ணுகிறேன், கேட்க மாட்டான். தேவ பிள்ளை அப்படி கேட்க மாட்டான். அப்படியே ஆண்டவரே பாதுகாத்துக்கிட மாட்டவரே, பாதுகாத்துக்கிட மாட்டேன். என்னப்பா ஓயாம இப்படியே சொல்ல தெரியலை, என்ன பண்ணுற? ஜெபம் பண்ணுற. என்ன விளையாண்டுக்கிட்டு இருக்க? மனிதர்கள் பார்வையிலே அது விளையாட்டாக இருக்கலாம். தேவனுடைய பார்வையிலே யாரோ ஒருவருடைய பாதுகாப்பிற்கு கர்த்தர் வேறொருவரை எழுப்பி ஜெபிக்க வைப்பார். அதுவும் ஒரு லிமிட்டு தான்.
அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷங்க, அவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கட்டும், நான் பாதுகாப்போடு இருந்து கொண்டு இருக்கிறேன். அதுக்கும் ஒரு வரையறை உண்டு, எல்லை உண்டு. கடலுக்கும் எல்லை இருக்குல்ல. இப்போ உனக்கு பாதுகாப்புக்கு ஒரு எல்லை வைத்திருப்பார் தானே. நீ தான் ஜெபிக்க வேண்டும். நீ ஜெபிப்பாய் என்றால் தேவனுடைய பாதுகாப்பை அனுதினமும் உணர முடியும். நீ சாப்பிட்ற அப்பம், நீ குடிக்கிற தண்ணீர், நீ போகிற பாதை எப்படிப்பட்டதுன்னு நமக்கே தெரியாதுங்க. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இது ஹோம் மேடு. நம்ம நினைக்கிறோம் நம்ம வீட்டில் சமைக்கிறதுலே ஒரு பூச்சி உள்ளே வந்து உட்காந்துருக்கு. என்ன நினைப்பீங்க? நாங்கள் அப்படி சுத்தம் பார்க்குறவங்க, பேசிக்கிட்டே போக வேண்டியதுதான். நம்ம குடிக்கிற தண்ணீர் அப்படியாக்கும் இப்படியாக்கும், ஒரே அலப்பறை தான். கொஞ்சம் தண்ணியை வாங்கி பார்த்தா தான் தெரியும். அப்பமும் தண்ணீரும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லாவிட்டால் நாம் பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளவே முடியாது. நம்ம போகிற பாதை, நம்ம யார்கிட்ட அணுகுகிறோம், எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கணும். அதுக்காகவாச்சும் ஜெபிக்கணும் தான். நீங்கள் உங்களுக்கு ஒரு சுருக்கமான வழியை நீங்கள் தானே சொல்லுவீங்க, இந்த சுருக்கமான ஜெபத்திற்கு பெருக்கமான பலனை தருமான். இந்த வசனங்களை அறிக்கை செய்தாலே போதுங்க, அதுதான் சுருக்க ஜெபம். நீங்கள் கதை சொல்லவே வேண்டாம். ஆண்டவரே தோத்திரம் தோத்திரன்ட்டு ஊரெல்லாம் அப்படியே போயிட்டு வந்துக்கிட்டு இருப்போம், அதெல்லாம் நிப்பாட்டுங்க. இந்த வசனங்களை மாத்திரம், பாதுகாப்பின் வார்த்தைகளை நீங்கள் அறிக்கை செய்து கொண்டே இருங்க. அப்படியே அந்த வசனமே உங்கள் வாழ்க்கையின் ஜெபமாக மாறிவிடும். அடுத்ததாக, கர்த்தர் யாரை பாதுகாக்கிறார் என்றால் உண்மை உள்ளவர்களை கர்த்தர் பாதுகாக்க தவறுவதே இல்லை. நான் என் அனுபவத்திலிருந்து நிறையா சொல்ல முடியும், ஆனால் வேதத்திலிருந்து நம்ம பார்ப்போம். 31ஆம் சங்கீதம் 23ஆம் வசனம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் எல்லாம் கர்த்தர் எப்படி அழகா கூப்பிடுறாரு பத்தியலா, நல்லா இருக்குல்ல. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும். ஒருவேளை நான் இல்லையோ, இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்றாரு, நான் மனிதனாலே காட்டி கொடுக்கப்பட போகிறேன். கூட இருக்கிறது எல்லாம் கேட்குது, நான் காட்டி கொடுக்கறதும் கேட்குது. திருடனப்படின்னு ஓடுவான் பார்த்தீங்களா, அது மாதிரி இவரும் சேர்ந்து பண்ணுறாரு. நானும் ஆண்டவர், நீ சொன்னபடி தான், டக்குன்னு பாயிண்ட்டை கேட்ச் பண்ணிட்டார். நீங்கள் அதை வேதத்தில் வாசித்து பாருங்க, ரொம்ப ஜாலியாக இருக்கும். கர்த்தர் மாதிரி அப்படி சொருகிறவர் யாருமே கிடையாது. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் கர்த்தருக்கு ஒன்றும் தெரியாது, அவர் ரொம்ப மௌனமாக இருப்பார், பொறுமையாக இருப்பார், அவர் கண்டுக்க மாட்டார். அதெல்லாம் கண்டுப்பார், கண்டுக்கவும் செய்வார், கண்டிக்கவும் செய்வார். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும். நானும் பரிசுத்தமா இல்லையே, ஒருவேளை நம்ம அப்படி நினைக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, எல்லாரும் தான்ப்பா, வந்துருங்க அந்த அடைக்கலத்துக்குள்ள, அவரில் அன்பு கூறுங்கள். உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து, he himself protect him. கர்த்தரே இறங்கி வந்து அவனை பாதுகாக்கிறார். இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். அது வேண்டாம், நம்ம அந்த பகுதிக்குள்ளே போக வேண்டும். நம்ம உண்மையாக இருந்தால் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவர். இப்போ 2 தெசலோனிக்கேயர் 3:3 வாஸ்தவம் தானே, கர்த்தர் உண்மையுள்ளவர். நெகேமியா 5:14 வருவோம். நெகேமியா 5:14. அங்கே நெகேமியா சொல்லுகிறான் பாருங்க, ஒரு காரியத்தை நாங்கள் இப்படியெல்லாம் செய்யலாம் ஆண்டவரே, எங்களை நினைச்சுக்கிடுங்க. நான் யூதா தேசத்திலே அதிபதியாயிருக்கும்படி ராஜாவாகிய அர்தசஷ்டா எனக்கு கற்பித்த நாளாகிய அவருடைய 20ஆம் வருஷம் தொடங்கி அவருடைய 32ஆம் வருஷம் வரைக்கும் இருந்த 12 வருஷ காலமாய் நானும் என் சகோதரரும் அதிபதிகள் வாங்குகிற படியை வாங்கி சாப்பிடவில்லை. எனக்கு முன்னிருந்த அதிபதிகள் எனக்கு பாரமாய் இருந்து போதும். 12 வருஷமா நாங்க என்ன பண்ணலைங்க, டிப்ஸ் வாங்கி சாப்பிடல. அதனால இவர் அப்படி சொல்றதுனால தன்னை பெருமை பேசுகிறார் என்றல்ல, தன்னுடைய உண்மையை தேவனுக்கு தெரியப்படுத்துகிறார். நான் யார் கையிலையும் படி வாங்கி சாப்பிடலான்றாரு. எனக்கு அவங்க இது தரட்டும், இவங்க இதை கொண்டு வரட்டும், எனக்கு தரலையே, நான் இங்கே என்ன அலங்கத்தை கட்டுறது தானே வந்திருக்கேன், அப்படியெல்லாம் அவர் யோசிக்கவே இல்லை. அவரே என்ன பண்ணுகிறார் பாருங்க,
சொந்தமாய் செலவு பண்ணுகிறார். நானோ தேவனுக்கு பயந்ததினால் இப்படி செய்யவில்லை. 15வது வசனம் கடைசி பகுதி. ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 13 அதிகாரங்கள்லையுமே நெகேமியாவினுடைய உண்மையை நாம் பார்க்க முடியும். கர்த்தரும் நெகேமியாவை பாதுகாக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் நெகேமியா 13:31 அவன் அதை ஜெபமாக முடிக்கிறான் பாருங்க. குறிக்கப்பட்ட காலங்களிலே செலுத்தப்பட வேண்டிய என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். ரிமெம்பர் மீ லார்ட். கர்த்தர் நம்மை நினைக்க வேண்டும். கர்த்தர் நினைக்கிறவரா நாம் அதை பார்க்கலாம். அடுத்ததாக யாரை கர்த்தர் பாதுகாக்கிறார் என்றால், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை நாம் கனத்துக்கு உரியவர்களாக மதிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். தாவீது சவுல் எத்தனையோ முறை துரத்தி அடிக்க வருகிறார். நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க, திருப்பி அடிக்க முடியாதா என்ன? ஒரு அடி வச்சா சவுல் விழுந்துரும். ஆளாலப்பட்ட கோலியாத்தையே நான் சாச்சவேன், என்ன என்னையவே துரத்திக்கிட்டே வர்ற. வாசிக்கலாம் 1 சாமுவேல் 24:9-15 வரையும் நம்ம அதை எடுத்துக்கொள்ளுவோம். அதில் 10வது வசனம் வாசிப்போம். கர்த்தர் இன்று கெபியில் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்தார் என்பதை இன்றைய தினம் உம்முடைய கண்கள் கண்டதே. உம்மை கொன்று போட வேண்டும் என்று சிலர் சொன்னார்கள். ஒரு சிலர் என்கிட்ட சொன்னாங்க, ஏன்பா இப்படி உனக்கு பயந்து போற? நீ தான் காரிய சமத்தன், யுத்தத்தில் வல்லவன், போட்டு தள்ளிரு, நாங்கள்லாம் உன் பக்கம் இருக்கிறோம். கேட்க மாட்டேன் சொன்னாங்க. ஆனாலும் என் கை உம்மை தப்பு விட்டது. என் ஆண்டவன் சொல்றான் பாருங்க. ராஜா மாமனார் போஸ்ட் இப்ப ப்ரமோட் ஆயிடுச்சு. ஆண்டவன் என் எதிரியை என்னவா சொல்றான் பாருங்க, ஆண்டவன். நம்ம யாராவது சொல்லுவோமா? நம்மளை பகைக்கிறவங்கள ஆண்டவனை பார்க்குற மாதிரி பார்ப்போமா? நம்ம அந்த சொல்ற ஒரு தோனியே பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அழகாக சொல்லுகிறான், நீ ராஜாவோ மாமனாரோப்பா, அதை விட நான் உன்னை மேலாதான் வச்சிருக்கிறேன். என்னவா? ஆண்டவனாக. நீ தான் என்னுடைய லார்ட். என் ஆண்டவன் மேல் என் கையை போடேன். நீ ராஜாவா இருந்தா கையை போட்டிருப்பேன், மாமனார் இருந்தா உன்னை போட்டே தள்ளி இருப்பேன். ஏன்னா மாமனாருக்கும் மருமகனுக்கும் தான் கிளாஸ் ஆகும். முந்தி காலத்தில் மாமியாருக்கும் மருமகளுக்கும் கிளாஸ் ஆகும். இந்த லேட்டஸ்ட் பீரியட்ல பார்த்தீங்கன்னா மாமனாருக்கும் மருமகனுக்கும் தான் கிளாஸ் ஆகும். நான் எந்த காலத்துக்கும் நான் ஒரே ஆள் தான், வாட்ச் வாங்கிடுவேன். இல்லைப்பா, நீ மாமனாரும் கிடையாது. என் ஆண்டவன் மேல் என் கையை போட மாட்டேன். காரணத்தை அவனே சொல்றான் பாருங்க. அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே. சவுலுடைய காரியங்களை பார்க்கும்போது ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதனை போலவா தெரிகிறது? வாசிக்கும் போதே நமக்கு கோபமா வருது. அடப்பாவமே, ஏண்டா இவனை விரட்டி பிடிக்கிற? அடப்பாவமே, ஏண்டா இந்த தாவீதை செருப்பு இல்லாமல் கூட ஓட விடுறன்றது இதுதான் போல. அப்படி நமக்கு சவுல் மேலே வருத்தம் தான் வருகிறது. ஆனால் தாவீதுக்கு எந்த வருத்தம் வரல, கோபமும் வரல. கனம் பண்ணுகிறான். கர்த்தரால் நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட. கொஞ்சம் நம்முடைய சிந்தனைகளை திருப்பி பார்ப்போம். நம்ம எதிராளிய ஆண்டவனா நினைக்க வேண்டாம். உண்மையாகவே அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளை யாவது மதிக்கிறோமா? இந்த லேட்டஸ்ட் பீரியடில் பார்க்கவே முடியல. அது கிடக்கு, அது என்னத்தையாவது வளரும். ஊழியர்களை குறித்த தேவ பிள்ளைகளின் சான்றிதழ், இதெல்லாம் காசு இல்லாமல் இந்த பட்டங்களை உங்கள் கையிலேருந்து ஈஸியாக வாங்கிக்கிடலாம். எதுக்கு காசு? எதுக்கு கல்லூரியில் போய் படிக்கணும்? பஸ் ஏறி ட்ரெயின் ஏறி போய் படிச்சுட்டு பட்டம் வாங்கணும். இருக்கிற இடத்துல நாங்கள் பட்டம் கொடுக்க ரெடிப்பா. சபை என்று அழைக்கிறது ஊழியர்களுக்கு.
அநேக பட்டங்களை கொடுக்க முன் வருகிறது. நீங்கள் எப்படிப்பட்ட பட்டங்களை கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு கொடுக்கிறீர்கள்? அடுத்து அவன் சொல்கிறான் பாருங்க, என் தகப்பனே. நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், சவுலுக்கு அதுக்கு மேலே மனசே வரலைங்க. அதுக்கு பிறகு அவனுக்கு டெத்து தான். நீங்கள் வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவன் இறந்துட்டான்னு சொல்ல வந்தவனையும் போட்டு தள்ளுறாங்க. அவன் சொல்லதானடா வந்தான், ஏன்டா இப்படி பண்ண, ஓவரா பண்ணுறியேடா, அப்படி தான் நமக்கு தோன்றுகிறது. அது இவன் வாயில் சொல்லக்கூடாது. நீ யாரு, நீ எந்த ஊருக்காரன், விசாரிச்சுவிட்டு போட்டு தள்ளுடான்றான். அடுத்து வர்றான் ஒருத்தன், என்ன விஷயம் சொல்ல வந்த. அவனுக்கு முன்னால் நடந்தது தெரியல, எல்லாம் அப்படியே கப்பிச்சிப்புன்னு நிற்கிறாங்க. நீ என்னத்தை கொண்டு வந்திருக்கிற? உடனே சவுலையும் யோனத்தானையும் குறித்து ஒரு புலம்பலே பாடி அங்கே ஒரு துக்கத்தை அனுசரிக்கிற விதத்தை காட்சியளிக்கிறான். நம்மளா இருந்தால் என்ன சொல்லுவோம்? அல்லேலுயா, போட்டு தள்ளினார், அல்லேலுயா. ஏன் சும்மா இருக்கீங்க? அல்லேலுயா சொல்ல மாட்டீங்களா? உங்கள் வாயில் வராதே. நம்ம அப்படி தான் சொல்லுவோம். ஆனால் அவன் இப்படி செத்து போயிட்டீங்களேப்பா, உங்களுக்கு இப்படியாப்பா மரணம் வரணும். அந்த மரணத்திலும் அவன் தன்னுடைய ஆதங்கத்தை, அன்பை வெளிப்படுத்துகிறான். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை நாம் கனம் பண்ண தவற விடவே கூடாது. 1 ராஜாக்கள் 1:3 வாசிக்கலாம். இவன் ராஜாவை மட்டும் இல்லைங்க, ஆசாரியர்களையும் தீர்க்கதரிசிகளையும் கனம் பண்ணுகிறவன். கர்த்தருடைய தூதன் திஸ்பீனாகி 1 ராஜாக்கள் 1:31. அப்பொழுது பத்சேபாள் தரை மட்டும் குனிந்து ராஜாவை வணங்கி, என் ஆண்டவனாகிய தாவீது ராஜா என்றைக்கும் வாழ்க என்றாள். பின்பு தாவீது ராஜா ஆசானாகிய சாதோக்கையும் தீர்க்கதரிசியாக நாத்தோனையும் யோய்தாவின் குமாரன் பெனாயாவையும் என்னிடத்தில் வரவழையுங்கள் என்றான். பாத்தீங்களா? 34க்கு வந்துருவோம். அங்கே ஆசாரியனாகிய சாதோக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும். இந்த நாத்தான் எப்ப இருந்துங்க சவுல் கூட நட்பு வைத்திருக்கிறான் என்றால், அவன் பத்சேபாளிடத்திலே தவறு செய்யும் பொழுது அவனை கண்டிக்க கர்த்தரால் அனுப்பப்படுகிறான். அன்று முதல் நாத்தானை தன் நண்பனாக பாவிக்கிறான். அரண்மனையிலே வைத்து கொள்ளுகிறான். எந்த காரியத்தை செய்தாலும் அவங்கிட்ட ஆலோசனை கேட்காம செய்யறதே கிடையாது. இப்போ வெளியே போனா கூட, நாத்தான் நான் வெளியே போறேன், போலாமா, கர்த்தர் என்ன சொல்றாரு கேட்டு சொல்லு, அதுக்கு தானே உன்னை அரண்மனையிலே வச்சிருக்கிறேன். நாத்தான் என்ன செய்யலாம்? நாத்தானுக்கே ஒரு இடத்துல தடுமாற்றம் வந்து விடுகிறது. எப்பா உனக்கு என்ன தோணுதோ அதை செய்யுப்பா, உன்னை கர்த்தர் பலப்படுத்தி இருக்கிறார், சும்மா ஏன்பா என்னை எது பண்றா? தீர்க்கதரிசி எனக்கு தேவை, ஆசாரியன் தேவை. இன்னைக்கு நம்ம ஆசாரியர்களையும் தீர்க்கதரிசிகளையும் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளையும் எப்படி நம்முடைய மனதிலே, வெளியில் ஆக்டிங் அந்த பிரைஸ்லாம் இல்லை, மனதிலே எப்படி மதிக்கிறோம், மனதிலே கனம் பண்ணுகிறோமா? கர்த்தர் பார்க்கிறார். அது யாராக இருக்கட்டும், அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களா, கனம் பண்ணி தான் ஆக வேண்டும். ஏன்? எனக்கு கர்த்தருடைய பாதுகாப்பு தேவை. கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. தலையிலே தாழ்த்துவோம். அநேக காரியங்கள் உண்டு, கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற நாட்களிலே. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறதிலே அக்கறை உள்ளவர். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறாரே, கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமே. அந்த அளவுக்கு நம்ம கர்த்தருக்கு உண்மையாக இல்லாவிட்டாலும் யாரை கொண்டோ எழுப்பி நமக்காக ஜெபிக்க வைத்து நம்மை பாதுகாத்து வருகிறாரே, அவருடைய பாதுகாப்பின் மேகத்திற்காய் நன்றின்னு சொல்லுவோமே. நாம் மற்றவர்களுடைய பாதுகாப்பிலே ஜெபத்திலே வாழ்ந்து வந்தே இருப்போமேயானால் நாமும் மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டுமே. எத்தனையோ பிள்ளைகள்
பாதுகாப்பற்ற சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் எப்படி அவர்களுக்காக ஜெபிக்கிறோமா அல்லது அவர்களை அசட்டை பண்ணி விடுகிறோமா? அது அவர்கள் காரியம், தள்ளி விடுகிறோமா? அப்படித்தான் வேதத்திலே ஒரு மனிதன் தள்ளிவிடப்பட்ட நிலைமை. ஆனால் கர்த்தர் அவனை ஆபிரகாமின் மடியிலே கொண்டு போய் விடுகிறார். இவனே எதிர்பார்த்திருக்க மாட்டான். எனக்கா ஆபிரகாமின் மடியா? நான் ரோட்டோரத்தில் கிடந்தவனாச்சு. கர்த்தர் உன்னை கனம் பண்ண தவறுவதில்லை. பாதுகாக்கிறவர் மட்டுமல்ல, உன்னை கனம் பண்ணுகிறவர். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காமலே போகும். நியாயத்தில் எழும்புகிற எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது என்னுடைய ஊழியக்காரரின் சுதந்திரம். இந்த சுதந்திரம் எனக்கும் வேணும் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். வாய்களை திறந்து நம்முடைய சத்தம் கர்த்தருக்கு கேட்கட்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord. Hallelujah. Thank you Lord. மகா உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவனுக்கு எப்பொழுதும் பாதுகாப்பு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹலபர்யால ரபசம் தொடரியந்தலங்கரதலத்ரபதலதா தூரபதகரியந்திலமெத்தி ஸ்திரேக்கலியந்திரந்தலதே. Praise the Lord, praise the Lord. தோத்திரமையா, 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 தோத்திரமையா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு கிடைக்கிற சகாயங்களுக்காய் ஸ்தோத்திரமையா. எங்களுடைய சகாயரே உம்மை துதிக்கிறோம். எங்கள் பெலனே உம்மில் அன்பு கூறுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லம்தோகே பாலாந்தராக்ய கந்தோரே திலந்தரதலதா. Praise the Lord. துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். हम तिकन तलमकम ताकोस्त्रपे कंतोरे दे रेलरम तोरा पला दारी कर विस्तरन तोला करवादा यब्द हम पोले पे तडरियां लत्रा दोले. உம்மை உயர்த்துகிறோம். ராஜாதி ராஜா நீர் வாழ்க, வாழ்க. கர்த்தாதி கர்த்தா நீர் வாழ்க, வாழ்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிம் தலபா ரிப்பரக்யனரதலதாம். எங்க வாழ்க்கையிலே ஜெபம் இல்லாத சுபாவம் உண்டுப்பா. எங்களை ஒரு விசை மன்னியும் ஆண்டவரே. ஜெபம் எங்களிலே துளிர் விடட்டும் ஐயா. ஆண்டவரே, ஜெபத்துக்குள்ளே எங்களை கொண்டு செல்லுங்கப்பா. ஜெபிக்க கற்றுத்தாரும் ஐயா. ஜெபம் எத்தனை அவசியம் என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஐயா. செயல்படாததற்காய் வெட்கப்படுகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய உண்மையை நீங்க பார்க்கிறீர் அப்பா. உம்முடைய கண்களுக்கு எங்க உண்மை மறைந்திருக்கவில்லை ஆண்டவரே. உம்மை போல நாங்களும் உண்மையுள்ளவர்களாக நாங்கள் கொண்டிருக்கிற தீர்மானத்திலே உறுதியாய் வாழ ஆவியானவர் தாமே எங்களை பலப்படுத்துங்கப்பா. பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்கப்பா. தேங்க்யூ லார்ட். அவர் செட்டையின் கீழடை கலம் புகவே தம் சிறகுகளா மூடுவா. அவர் செட்டையின் கீழடை
செய்கிறோம் அப்பா. எங்களுடைய சுய முயற்சி எங்களுக்கு உதவவில்லை அப்பா. உம்மை சார்ந்து கொள்ளுகிறோம் ஆண்டவர். சபையை நீர் ஆசீர்வதிக்க போதுமானவர் அப்பா. அநேக தாகத்தோடு ஏக்கத்தோடு வந்திருக்கலாம் ஆண்டவரே. இந்த தாகத்திற்கு நீரே ஜீவ தண்ணீராயிருக்கிறீர் அப்பா. அவர்களுடைய ஏக்கங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறீர் அப்பா. துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாக மாற்ற உமக்கு ஆகும் ஐயா. பாதுகாக்கிற உமக்கு ஆகும் ஆண்டவரே. உம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் அப்பா. உம்மை நம்புகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையிலே நம்புகிறோம் ஐயா. எங்கள் நம்பிக்கையை உங்க மேல வைக்கிறோம் ஐயா. உங்க வார்த்தையிலே வைக்கிறோம் ஐயா. எங்களை அபிஷேகியும் ஐயா. எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அபிஷேக தைலம் நிரப்பட்டும் ஆண்டவரே. நிரப்பட்டும் அப்பா, நிரப்பட்டும் ஆண்டவரே. நாங்கள் அபிஷேகம் பெறாது இருக்கிற அந்த காரியம் எங்களை விட்டு நீங்கி போகட்டும். எங்கள் ஒவ்வொரு சிரசிலும் அக்கினிமயமான நாவுகள் வந்து அமரட்டும் ஆண்டவர். நாமம் ஒன்றே எங்களை மூலமாய் மகிமைப்படுவதா. உடைய ராஜ்யத்தின் எல்லைகள் எங்கள் மூலமாய் விரிவடைவதாக. கனத்திற்கும் மகிமைக்கும் துதிக்கும் பாத்திரரே உம்மை உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வல்லமையும் வழி நடத்துதலும் உம்முடைய பணியை போன்ற பாதுகாப்பும் ஒவ்வொருவரோடும் உம்முடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you.